கந்தசாமி பிள்ளை நான் காலையில எந்திரிக்கிறேன். கடவுளே, நான் பண்ண தப்பையெல்லாம் மன்னிச்சது. நான் உன்னை திட்டினாலும் வாழ்த்தினாலும் ஏற்றுக்கொள், என்னை விட்டுறாதே அப்படின்னு கேட்கிறேன். கந்தசாமி பிள்ளை இது மாதிரி உங்க தமிழ்ல இருக்கா? இது மாதிரி, கடவுளே, நான் உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க. நான் கேட்கிறது, கடவுளே, உன்னை நான் திட்டினாலும் உன்னை வாழ்த்தினாலும் என்னைய விட்டுறாதே. எங்கேயோ இருக்க, திருவாசகத்தில் இருக்க, திருவாசகத்தில் இருக்கு. யாரு சொன்னா? கந்தசாமி பிள்ளை. எங்க இருக்கு? திருவாசகத்துல 6ஆம் தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் 50வது பாட்டு. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய். விடுதி கண்டாய், என்ன விட்டுறாதே கடவுளே, என்ன விட்டுறாதே. நான் கடைசியா நிக்கிறேன். நல்ல மாடெல்லாம் முன்ன போயிருச்சு, நான் நொண்டி மாடு கடைசியா நிக்கிறேன். கடவுளே, என்ன விட்டுறாதே, என்ன விட்டுறாதே. இப்படி அழுத அழுகைதான் திருவாசக தமிழ். ஏசினும், ஏசுறதுன்னா என்ன அர்த்தம்? திட்டுறது. ஒழுங்க கேட்கணும். நமக்கு பால் எப்ப வரப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. ஏசினும் யான் உன்னை ஏற்றினும், ஏற்றுவதுன்னா பாராட்டுவது, ஏசுவதுன்னா திட்டுறது. என் பிழைக்கே குலைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய். என் பிழைய நினைச்சு வருத்தப்படக்கூடிய என்னை விடுதி கண்டாய்னா விட்டுறாதே. விட்டுருவியோ? அதே அர்த்தம். என்ன விட்டுறாதே. செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலம் உண்டாய் அமுதுண்ண கடையவனே. நான் அமுதம் உண்பதற்காக நீ நஞ்சு உண்ட பெருமானே, என்ன விட்டுறாதே. கந்தசாமி பிள்ளை இந்த பாட்டு எங்க இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு. அப்படியா? நல்லா இருக்க பாட்டு, நல்லா இருக்க. கிறிஸ்தவ வக்கீல் கந்தசாமி பிள்ளை ஒண்ணு பண்ணலாமா? என்ன? 7லிருந்து 8 வரைக்கும் நான் உங்களுக்கு லத்தீன் சொல்லி தர்றேன். 8லிருந்து 9 வரைக்கும் நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுக்குறீங்களா? கேட்பாங்களா? பார்த்தீங்களா? அம்மா, சாப்பாடு 3 மணி நேரத்துல போயிரும். ஒரு மணியா அல்வா சாப்பிட்டா என்ன, மைசூர் பாகு சாப்பிட்டா என்ன, 3 மணி நேரத்துல போயிடும். போகலன்னா அது மேற்கொண்டு தானே. அறிவு போகுமா? இன்னைக்கு கேட்கிற அறிவு எப்ப போகும்? போகாது. 7 ஜென்மத்துக்கும் போகாது. சாப்பாடு உடம்புக்கு, அறிவு ஆன்மாவுக்கு. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு காலம் போகாது. அதனால சரி, 7, 6லிருந்து 7, 7லிருந்து 8, இல்லாட்டி இப்படி வச்சுங்க, 7லிருந்து 8 வக்கீல் ஐயா மேல உட்கார்ந்து இருப்பார், கந்தசாமி பிள்ளை கீழே உட்கார்ந்து இருப்பார். 8 மணிக்கு கந்தசாமி பிள்ளை மேல உட்கார்ந்து இருப்பார், லத்தீன் கீழே உட்கார்ந்து இருப்பார். ஒரு 6-7 மாசம் ஓடிச்சு. நடந்த செய்தியுமா? 6-7 மாசம் ஓடி போயிடுச்சு. இப்போ வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார். கந்தசாமி பிள்ளை வர்றார். பிள்ளை, இன்னைக்கு லத்தீன் வேண்டாம், திருவாசகம் வேண்டும். உடம்பு சரியா இல்லை, என்னன்னு புரியல, ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு திருவாசகம் சொல்லுங்க. திருவாசகம் எத்தனை பாட்டுன்னு சொன்னேன்? 658 பாட்டுல ஏதாச்சும் ஒரு பாட்டை இன்னைக்கு சொல்லுங்க. எந்த பாட்டை சொல்லலாம்? தலையெழுத்து இருந்ததுனால ஒரு பாட்டை சொன்ன. எந்த பாட்டு தெரியுமா? மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா. எங்க மாறுது?
மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாவிடை ஆடு குளர் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆகெடுவேன் உடையாய் அடியேன் அடைக்கலமே. எங்க வருது? திருவாசகம் 24ஆம் தலைப்பு, அடைக்கலம் 10. இது 8வது பாட்டு. இந்த மாவடு பார்த்திருக்கீங்களா? அம்மா பார்த்தீங்களா? மாவடு சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குமா? மாதா ஊட்டாத சோறு மாவடு ஊட்டும். மாவடு மாவடு அப்படி பிளந்து பார்த்தா அழகா இருக்கும்ல. அம்பாள் மீனாட்சியினுடைய கண்ணு அப்படி இருக்குமா? மாவடுவை பிளந்தாப்பது மாவடுவை பகிர்ந்தது போன்ற கண்களை உடைய அன்னையை ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்டவனே. மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா, மாவடுவை பகிர்ந்தது போல, மாவடுவை பகிர்ந்தது போல அழகான கண்களை உடைய உமையவளை ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்ட பெருமானே. ஆகா, நல்லா இருக்கு. மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். நான் செத்து போயிட்டா உன் திருவடியிலேயே சேர்த்துக்கொள். ஆகா, அது ரொம்ப நல்லா இருக்கு. உன் திருவடியில் சேர்த்துக்கொள் அல்லது கும்பிக்கே இடுவாய். எங்க செத்து போனா 2 தான். ஒண்ணு ஆண்டவன் திருவடியின் நிம்மதி, இல்ல அடுத்த தாயின் வயிற்றில் நம்முடைய வாழ்க்கை. 2க்குள்ள ஒண்ணு தானே. கும்பினா வயிறு. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கொள் அல்லது இந்த கும்பின என்ன வயிறு ஒரு தாய் வயிற்றில் சேர்ப்பாய். உன் கருத்தறியேன், நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியலே. இந்த நெசவு நெய்கிற பொழுது ஒரு குழல் அங்க இங்கேயும் போயிட்டு வரும். அது மாதிரி நான் போயிட்டு வரேன். கோயிலுக்கு வந்தா இனிமே யோக்கியனா இருக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனா பஞ்சமா பாதகமும் செய்ய தொடங்கிறேன். குழல் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஊசலாடுறேன். பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம். நீ விட்டுட்டா கெடுவேன், நீ விட்டா நான் கெட்டு போவேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நான் உன் திருவடிகளில் அடைக்கலம். அடைக்கலம் கிறிஸ்தவ வக்கீல். அடைக்கல மாதான்னு கும்பிடுறவர். மேரி மாதாவுக்கு என்ன பேரு? அடைக்கல மாதா. அடைக்கலமேன்னு தாரா அவருக்கு கண்ணீர் வந்துருச்சு. நல்லா இருக்கு பாட்டு. கந்தசாமி பிள்ளை அந்த சோபத்தில் எழுதுங்க பாட்ட. கந்தசாமி பிள்ளை எழுதுறார். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பி. அது வேண்டாம், அது வேண்டாம். இன்னொரு தாய் வயிற்றில் போடுவாயின்னு நம்ம எதுக்கு அவனுக்கு ஞாபகப்படுத்துவானே. ஒருவேளை அடுத்த பிறகு கொடுக்காம விட்டுட்டா நமக்கு லாபம் தான் ஐயா. அது வேண்டாம். அப்ப பாட்டு மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். போதும் கந்தசாமி பிள்ளை, நிறுத்துங்க. போதும், நீங்க போகலாம். நாளைக்கு வர வேண்டி இருக்காது. புரியுதா? புரியுது. நாளைக்கு வர வேண்டி இருக்காது. பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. போனாரா வக்கீல், சிலுவை போட்ட கிறிஸ்தவர். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். ராத்திரி 11 மணிக்கு அடங்கிடுச்சு. கடைசியா சொன்னது என்ன? திருவாசகம். புரியுதா? மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். அடங்கிடுச்சு. கிறிஸ்தவ வக்கீல். அவருக்கு தெரிஞ்சிருக்கு திருவாசகம், நமக்கு தெரியலையே. ஒரு செய்தி. 2வது செய்தி.
மகாத்மா காந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ரூபா நோட்ல இருக்கிறதுனால நமக்கு தெரியும். இல்லாட்டி எப்பவோ வர சுட்டு தண்ணிட்டோம். ஆமா, நம்ம போக்குக்கு அவர் போக்குக்கும் ஒத்து வர்றதில்லை. அவர் என்னமோ யோக்கியமான ஆளு, யோக்கியமான ஆளைதான் நம்ம நாட்டில் நடத்த முடியுமா? அப்போ மகாத்மா காந்தி 1913 காந்திக்கு அப்ப பேரு MK காந்தி. MK காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நான் குஜராத் போய் போர்பந்தர்ல இருந்த வீடெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். சின்ன சின்ன வீடா, 16 ரூம் இருக்கு. ஒரு ரூமுக்குள்ள 3 பேருக்கு மேல உட்கார முடியாது. அந்த காலத்துல அப்படி கட்டி இருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டார் 1913-14. தென்னாப்பிரிக்காவில் வக்கீல் பொழப்பு ஜோகானஸ்பர்க்ல காந்தி உட்கார்ந்து இருக்கார். அங்கிருந்து ஒரு தமிழர், உடம்பெல்லாம் ரத்தம், ஒரு துண்டு கக்கத்துல, காந்தி யாரப்பா, என்ன உடம்பெல்லாம் ரத்தமா இருக்க, என்னடா இது? சாமி, நான் வேலை பார்க்கிறேன், வெள்ளக்கார முதலாளிகிட்ட வேலை பார்க்கிறேன், 20 மணி நேரம் வேலை பார்க்கிறேன், 4 மணி நேரம் அடி வாங்கி சாகுறேன், என்னோட பாவமா இருக்கு. யாரு பண்றா? முதலாளி. ஏன்? அந்த வெள்ளக்காரன். நான் தமிழன். எங்க இருந்து வந்தேன்? தமிழ்நாட்டுல மாயூரம் மாயவரம் வந்தேன். மாயூரத்துக்கா வரம் கேட்பாங்க. மாயூரம் இல்ல மயிலாடுதுறை, அதுக்கு பக்கத்துல தில்லையாடின்னு ஒரு ஊரு. தில்லையாடியில முனுசாமி முதலியார்னு ஒருத்தர், அவருடைய சொந்தக்காரங்க. நாங்க ஒரு 100-150 பேர் இங்க வந்து வேலை பார்க்கிறோம். முதலாளி அடிக்கிறான், ரத்த காயமா போச்சு. எங்களுக்கு கழுத்துல ஒரு லைசன்ஸ், நாய்க்கு லைசன்ஸ் போட்டாப்புல, அது இல்லாம நாங்க வெளியில போக கூடாது. நாங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா கோர்ட்ல போய் அனுமதி வாங்கித்தான் தாடி கட்டணும். கஷ்டப்படுறோம். ஆமா, ஏன் துண்டை கழுத்துல போனாம கக்கத்துல வச்சிருக்கேன்? நான் அடிமை. தோல்ல துண்டு போடக்கூடாது. துண்டு போட்டா என்ன ஆகும்? அடுத்து துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. என்னடா பாவமா இருக்கு. நான் என்ன செய்யணும்? காந்தி, நீங்க எனக்காக அந்த வெள்ளக்கார முதலாளி மேல கோர்ட்டுல தென்னாப்பிரிக்காவில கேஸ் போடணும். போட்டார். 1 வருஷம் கேஸ் நடந்தது. ஜெயிச்சிருச்சு. யாருக்கு? காந்திக்கு. இவனுக்கு சந்தோஷம். வெள்ளக்கார முதலாளி இவனை அடிச்சதுக்கு இவனுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். எல்லா தமிழ் ஆட்களும் காந்தி கார்ல போய் விழுந்துட்டாங்க. காந்தி, எங்க கேஸ் எடுத்துக்கிடுங்க. ஏண்டா 100 கேஸ் இருக்கும் போல இருக்கே. மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். 1913 ஒத்துழையாமை போர். அப்படின்னா தெரியுமா? எல்லாம் வேலைக்கு போங்க, வேலை பார்க்காதீங்க, சும்மா உட்கார்ந்தாங்க. அடிப்பான், வாங்கிக்கிடுங்க, திருப்பி அடிக்காதீங்க. உற்ற நோய் நோன்றல், அதான் தவம். அடிப்பா, வாங்கிக்கிடுங்க. எல்லாம் வேலை பார்க்காம உட்கார்ந்த உடனே தென்னாப்பிரிக்காரன்ல அவ்வளவு பேரையும் முடிச்சு ஜெயில போட்டுட்டேன். காந்தி உள்பட ஒரு சின்ன அறை. அந்த அறைக்குள்ள 3 பேரை போட்டேன். 1 MK காந்தி, 2 அந்த ரத்த காயத்தோட வந்தாங்க, அவன் பேரு பாலசுந்தரம், 3 ஒரு 13 வயசு பொண்ணு, அவ பேர் என்ன? வண்டியம்மை. தெரியுதா? அவளுக்கும் திருவாசகத்துக்கு என்ன சம்பந்தம் வரும்? பொருள். 1913 அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? 13 வயசு. ஏமா 13 வயசுல என்னமா தெரியும்? மலர்ந்து மலராத பருவம். ஒத்துழையாமை போர்ல கலந்துகிட்டதுக்காக அடிச்சு அவளையும் தூக்கி ஜெயில போட்டுவிட்டாங்க. சாப்பாடு மோசம். மனம் கடிக்கிறதுக்கும் வச்சு சாப்பிடுறதுக்கும் ஒரே பிளேட். புரிஞ்சுக்கிடுங்க. அந்த காலம் ஜெயில் அப்படித்தான். இந்த காலம் ஜெயிலுக்கு போனா 10 கிலோ கூடியது.
நல்ல ஜம்முன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிக்கிட்டு வீட்டை விட சௌரியமா இருந்துட்டு வெளியில வர்றாங்க. பாக்குறமா இல்லையா? அந்த காலம் எல்லோரும் தேசபக்தர். இந்த நாட்டில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். சொல்லாலும் எடுத்தாலும் விளக்க ஒண்ணாம் துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். நாமக்கல் கவிஞர் பாடினார். பாவம், உடம்பு சரியில்லை, வயிற்றால போகுது, வாந்தி எடுக்குது, அந்த பொண்ணு சாக போகுது. பார்த்தான், 3 பேரையும் வெளியில விட்டுட்டேன். ஜெயில இறந்து போனா பிரச்சனை ஆயிடும். அந்த பொண்ணால நடக்க முடியல. ஒரு பெட்ஷீட்ல வச்சு அவளை சுருட்டி பாலசுந்தரமும் காந்தியும் தோல்ல தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. ஜோகானஸ்பர்க் காந்தியினுடைய ஆசிரமா பொண்ணை கொண்டாந்து படுக்க வச்சாச்சு. சுத்தி எல்லாரும் நின்று கண்ணீர் விடுறாங்க. பொண்ணு சாக போகுது. பேசுது, உடம்புல தெம்பு இல்லை. இப்படி பார்க்குது. காந்தி பார்க்கல. அம்மா வள்ளியம்மை, பாபுஜி உனக்கு வருத்தமா? ஆமாம் வருத்தம். இதனால வருத்தம் அநியாயமா? 13 வயசு. நான் சொல்ற போது அவளுக்கு 14 வயசு. 1914 அவளை வெளியில விட்டது. 13 ஜெயிலுக்கு போனது. 1914. அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இப்போ? 14 வயசு. ஏமா 14 வயசுல அநியாயமா இறந்து போக போறியே, அதனால உனக்கு வருத்தமா? இல்லை. அப்ப என்னம்மா வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்திருக்கிறார், 2 கால்களை கொடுத்திருக்கிறார், 2 காதுகளை கொடுத்திருக்கிறார், 2 கண்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு உயிரைத்தானே கொடுத்திருக்கிறார். அதுதான் வருத்தம். என்னம்மா சொல்ற? பாபுஜி, கடவுள் எனக்கு 2 உயிர்களை கொடுத்திருப்பாரே, ஆனால் உங்கள் ஒத்துழையாமை போருக்கு இன்னொரு முறையும் இன்னொரு உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமே. என்னிடத்தில் ஒரு உயிர் தானே இருக்கிறது, இதைத்தானே இப்பொழுது கொடுக்க போகிறேன். இந்த பொண்ணை கும்பிடணுமா வேண்டாமா? நம்மட அந்த திட்டிருக்கும் கடவனார காந்திய. புரியுதா? இன்னொரு உயிரை கொடுக்க இன்னொரு உயிர் இல்லையே. காந்தி கும்பிட்டார். அம்மா நீதான்மா தமிழ் பொண்ணு, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். யாருக்காக? வள்ளியம்மைக்காக. 1914. இப்பதான் முக்கியமான இடம். இந்த பொண்ணு சாக போகுது. உச்சி எடுக்குது. இப்படி எல்லாரையும் பார்க்குது. பாலசுந்தரன் நிற்கிறார். அண்ணா என்ன அந்த பாட்டை ஒரு தரம் படி, கேட்டுட்டு செத்து போறேன். இந்த திட்ட குடிக்க போறேங்கிற மாதிரி செத்து போறேன் சொல்லுவோமா? நம்ம ஒரு காலம் சொல்ல மாட்டான். வீட்டுல யாரும் பணம் துஞ்சுக்கிட்டு வாசல்ல போனா கூட வீட்டையெல்லாம் கழுவி விடுவோம். யமன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடப்படாதே. நான் இறந்து போகிறேன். 14 வயசு. அந்த பொண்ணை கும்பிட வேண்டாம். அண்ணா அந்த பாட்டை சொல், நான் கேட்டு விட்டு இறந்து போகிறேன். கண்ணீர் வர பாலசுந்தரம் ஒரு பாட்டு சொன்னார். அந்த பொண்ணு கேட்டது. இப்படியே பார்த்தது, சிரிச்சது. காந்திட்ட வந்தது பார்வை. சிரிச்ச உதைக்கு நின்று வச்சு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் முகம் சிரிப்பா இருக்குமா வருத்தமா இருக்குமா? அது செத்தத்தான் தெரியும். தெரியல. சவக்கடைன்னு பேர். என்ன பேரு? சவக்கடை. பணம் மாதிரி இருக்கிறாண்டா. திட்டமா இல்லையா? ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். சவக்கடை. ஐயோ நான் சாக போறனே, இம்புடி சொத்தை விட்டுட்டு சாக போறனே, கன்றாவிய கிடப்பாங்க. இந்த பொண்ணு சிரிச்ச விதிக்கு நின்று போச்சு. ஏன்? இந்த நாட்டுக்கு, என் தமிழ் மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேன். இனிமேல் மகிழ்ச்சியோடு இறந்து போகிறேன். காந்தி கும்பிட்டார். பாலசுந்தரா, ஆமா ஏன் அந்த பாட்டை கேட்டான்?
சாகுற போது பாலசுந்தரன் சொல்றார், பாபுஜி சாகுற போது எந்த நினைப்போட சாகுறமோ அடுத்த பிறவி எடுக்கிற பொழுது அந்த நினைப்போட பிறப்பு. நம்புறீங்களா நம்படியா? ஒண்ணு கேட்கட்டுமா? என் பேரை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். ஒரு குரங்கு பொம்மை வித்துது. அவனுக்கு குரங்கு பொம்மை வாங்கணும். நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். குரங்கு 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 குரங்கு, வந்தவன் போனவன் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்கிறேன். பொம்மை வாங்கி கொடுக்கல. இல்ல என்ன பொம்மை? குரங்கு பொம்மை. குரங்கு 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 குரங்கு. ராத்திரி வந்தானா சாப்பிடலையா, உறங்கு உறங்கு உறங்கு. உறங்கிட்டேன். காலையில முடிச்சா குரங்குன்னு ஆரம்பிக்கிறேன். ராத்திரி தூங்குற பொழுது தன்னை அறியாம எதை நினைக்கிறோமோ மறுநாள் காலையில எந்திரிக்கிற பொழுது படிச்சுன்னு அந்த நினைப்பு வரும். ஏன்? தூங்குறதும் சாகுறதும் ஒரு மாதிரி தான். தூங்கினா நாளைக்கு காலையில எந்திரிப்போம், செத்தா அடுத்த பிறவியில எந்திரிப்போம். சில பேர் தூங்குவான், பார்த்திருக்கா? தன்னை மறந்து தூங்குவான். வேட்டி அங்கிட்டு கிடக்க, இவன் எங்கிட்டு கிடப்பான். நினைப்பு இருக்குமா? தன்னை மறந்து தூங்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? செத்தவ மாதிரி கிடக்கிறான்டா அப்படிப்பா. மாதிரி இல்லை. உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் மணிமேகலை. திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. டேய், சாகுறதும் தூங்குறதும் ஒண்ணுதான்டா. என்ன வித்தியாசம்? எப்பவோ சாகுறதுக்கு இப்பவே தினந்தோறும் ரிகர்சல் பார்க்கிறோம். தூங்குறது என்ன? ரிகர்சல். சாவு என்ன? ஃபைனல். தூங்குற போது எதன்? அதுக்காகத்தான் கண்டனூர்னு ஒரு ஊரு, ஒரு செட்டியார் அவர் பக்கத்துல படுத்து தூங்கினேம்மா. அவர் என்ன பண்ணாரு? ராத்திரி தூங்குற போது கையை எப்படி வச்சுக்கிட்டார். இரவினடை துகிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் அடகு முனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. ராத்திரி தூங்குற பொழுது முருகா உன்னுடைய 6 முகம் 12 கை அந்த நினைப்பு வர வேணும். அப்படியே தூங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேச. காலையில எந்திரிச்சாரு. நான் கேட்டேன், ஏன்யா ராத்திரிக்கு அந்த பாட்டை படிச்சுட்டு தூங்குனீங்களே ஏன்? காலம்பரை எந்திரிக்கிற போது அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும். இன்னும் ஒண்ணு, ஒருவேளை ராத்திரியே போயிடுச்சுன்னா, ஐயா எப்போ போகும்னு தெரியுமா? டிவி வாங்குறீங்க 4 வருஷம் கேரண்டி கொடுக்கறேன். நகை வாங்குறீங்க 10 வருஷம் கேரண்டி கொடுக்கணும். நமக்கு எவையா கேரண்டி கொடுத்தாங்க? தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுடி மாறி போனாலும் போச்சு. ராத்திரிக்கு இறந்து போயிட்டா கடைசியா சொன்னது முருகன் திருப்புகளா இருக்கட்டுமே. இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு ஈராறு தோல் நிறையும் இரு பதமும் அருமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயே. அப்ப என்ன புரியுது? சாகுற போது நல்ல நினைப்போடு சாகும். கையும் தொலை பண்ணி அஞ்செடுத்து ஓதவும் கற்பியுமே பட்டினத்து சாமி. சாகுற பொழுது கும்பிட்டு ஓம் நம சிவாய சாகணும். எப்படி போறோமோ எங்க போறோமோ தெரியல. எங்க தேவகோட்டைன்னு எங்க சொந்த ஊருக்கு அங்க ஒரு செட்டியார், கண்ணப்ப செட்டியார் பேர், முருக பக்தர். முருகா 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 முருகா, எப்ப பார்த்தாலும் முருகா. 80 வயசு இருக்கும், சாக போறாங்க. சுத்தி வரை எல்லாரும் நிக்கிறாங்க. மரணம் படுத்து கிடக்கிறாங்க. முடிச்சாச்சு. மயில் வந்துருச்சு, முருகான் முடிச்சு வச்சு. அவருக்கு மயில் வந்திருக்கு, நமக்கு எரும மாடுதான் வரும். இல்லையா? யாரு வருவாரு? மிஸ்டர் யமதர்மராஜா தான் வருவார்.
வாரியார் சாமி என்ன கேட்டார்? எரும மாட்டு மேல யமன் வர்றதுக்கு முன்னால மயில் வாகனத்துல நீ வந்து என்ன கூட்டிக்கிட்டு போகணும். கந்தர் அனுபூதி தெரியுமாமா? கார்மாமிசை காலன் வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய தொடுவேலவனே. இருக்கட்டும், முக்கியமான இடத்துக்கு இப்ப வர்றேன். கந்தர் மகாத்மா காந்தி, பாலசுந்தரம் அந்த பாட்டை கேட்டது சரி. அது என்ன அந்த பாட்டை கேட்டா? அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமா, அந்த பாட்டை எனக்கு இங்கிலீஷ்ல எழுதி தர்றியா? யாரு கேட்கிறா? காந்தி. அவருக்கு ஹிந்தி தெரியும், குஜராத்தி தெரியும், தமிழ் தெரியாதே. நம்ம ஆடு பாலசுந்தரம் தமிழ் இங்கிலீஷ்ல நம்ம பையன் இன்னைக்கு அனுப்புறாங்க. நான் என்ஏஎன், உனக்குன்னா யூஎன்ஏ கேகே, யூன்னா யூ போட்டு விட்டுறாங்க. அது வேற. இந்த நினம் தமிழ்ல எழுதியாச்சு. தமிழ் பாட்டை இங்கிலீஷ்ல, அதுக்கு பேர் தெரியுமா? இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேஷன், இட் இஸ் டிரான்ஸ்லிட்டரேஷன். இப்ப காந்தி கையில பாட்டு வந்துருச்சு. இப்ப காந்தியால படிக்க முடியுமா? முடியாதா? இங்கிலீஷ் படிக்காது. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருடையவாறு ஆறு பெறுவாரச்சோவே. ஆகா, பாட்டு நல்லா இருக்கே. இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. மோட்சத்துக்கு போறதுக்கு வழி தெரியாம பிடிவாதக்காரனோடையும் மூர்க்கனோடையும் திரியக்கூடிய என்னை எம்பெருமான் அழைத்து வந்தார். பக்தி பாதையை காட்டினார், பழைய வினைகளை ஓட்டினார், சித்தத்திலே உள்ள குற்றங்களை அகற்றினார், என்னை சிவமாக்கினார். சிவமாக்கினார். இது யாருக்கு கிடைக்கும்? முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை. மூர்கனோட தெரியுதையா. பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்த மனம் அறிவித்து மனசிலே உள்ள மனங்களை அறிவித்து சிவமாக்கி என்னை சிவமாக்கினார். மாணிக்க வாசகர் ஜீவனா சிவனா பாட்டு வந்து நாம சொன்னேன். சித்த மனம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவாரச்சோவே. ஐயோ, இது யாருக்கு கிடைக்கும்? ஆமா, பாலசுந்தரம் இந்த பாட்டு எங்கே இருக்கு? திருவாசகத்திலே இருக்கு. திருவாசகத்திலே எங்கே இருக்கு? 51ஆம் தலைப்பு, அச்சோ பதிகம், முதல் பாட்டு. காந்தி சொல்றார், பாலசுந்தரம் என்னுடைய பூஜையில் இந்த பாடல் நிறைவு பாடல். மடிச்சு பையில வச்சுக்கிட்டார். ஆமா, காந்தி தமிழ் படிச்சாரா இல்லையா? படிச்சார். மோக காந்தின்னு கையெழுத்து போடுவார். பொன்மொழி எழுதி கையெழுத்து போட்டார். எங்கிட்ட இருக்கிறது. ஆனந்த விகடன்ல வந்துச்சு, கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். திருவாசகம் எங்க போயிருச்சு பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, கடவுள் ஏகனா அநேகனா? அவரு தனியா இருந்தா நமக்கு என்ன? சிவனேன்னு இருந்தா நம்ம கிட்டக்கு போவோம். நமக்கு அருள் பண்றாரு. அதனால நமக்கு அவன் வேணுமா அருள் வேணுமா? அருள் தான் வேணும். அவர் என்னத்துக்கு நமக்கு அருள் பண்ணலன்னா அவர் கிட்ட போமா? அவன் அருளாலே அப்படி என்னம்மா? அவனை கும்பிடுறதுக்கே அவன் திருவருள் தான் வேணும். இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க தலையில எல்லாம் ஒரு அற்புதமான ஆலயத்தில் கலிக்கம்ப நாயனாரும் திருநாவுக்கரசரும் மெய்கண்டாரும் நடந்த இடத்தில் உட்கார்ந்து திருவாசகம் கேட்க வேண்டும் என்று யார் யார் தலையில எல்லாம் எழுதியிருக்கோ அவர்கள் தான் இங்கே வந்து உட்கார்ந்து இருப்பார்கள்.
மற்றவங்க எல்லாம் கையில என்னமோ வச்சிருப்பாங்க. இன்னைக்கு 4388 மெசேஜ். புரியுதா? இந்த கையில ஒண்ணு இருக்கு தெரியுதா? கடையில பல்ல தேய்க்கிறோமோ இல்லையோ, செல்ல தேய்க்கிறோம். வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட் போன், காடு வரை செல்லு, கடைசி வர பில்லு. நடக்குது இல்லையம்மா? பொண்டாட்டிய காணோம்னா கூட நிம்மதியா இருக்காங்க. செல்லு தொலைஞ்சு போச்சுன்னா தவிக்கிறான். ஐயோ எல்லாம் இல்ல அதுக்குள்ள இருக்கு. நம்மளை ஏற்றி பிடிச்சு அந்த பிசாசு, பொல்லாத பிசாசு, கொஞ்சம் நன்மையை கொடுத்து ரொம்ப தீமையை கொடுக்குது. நன்மையை மட்டும் வாங்கிக்கிட்டு பிசாசு விட்டே போகக்கூடாது. இருங்க, இப்ப சொல்றேன். கடவுள் ஏகனா இருந்தா நம்ம போக மாட்டோம். நமக்குள்ள வந்து உட்கார, நம்மளோட பேசுறார். அதனால தானே போறோம். மாணிக்க வாசகருக்கு கடவுள் முதல்ல எப்படி உபதேசம் பண்ணார்? இப்ப அந்த கதைக்கு போமா? எல்லாரும் என் கூட மதுரைக்கு வாங்க. மதுரை பார்த்துட்டீங்களா? மதுரைக்கு போனவங்க எல்லாம் கையை தூக்குங்க. சில கேள்வி கேட்பேன். அப்புறம் ஆமா, கையை தூக்கியாச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். அம்மா, மதுரை கோயில்ல எத்தனை வாசல்? 5. 5 4 5 4 வச்சுக்கோமா. 5 வாசல், 4 பக்கம் 4 கோபுரம், ராஜகோபுரம். இது 7 நில கோபுரம். இந்த இருக்கே உள்ள ஏறி பாருங்க, 7 ஸ்டோரி, 7 நில கோபுரம். அது 9 நில கோபுரம். மதுரை கோயில் கோபுரம் எல்லாம் 9 நிலை. திருவண்ணாமலை 11 நிலை கோபுரம். 11 கட்டடங்க மேல 11 கலசம் இருக்கும். அதுதான் கணக்கு. மீனாட்சி அம்மன் கோயில்ல 4 பக்கத்துல 4 ராஜகோபுரம். மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டியது, ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டியது, செவ்வந்தி செட்டியார் கட்டியது, அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் கட்டியது. பெரிய பெரிய கோபுரங்கள். 4 பக்கம் 4 கோபுரம். சாமி திருவீதி உலா வர்ற பொழுது இந்த 4 கோபுரத்தின் வழியாக வர்றதும் கிடையாது, போறதும் கிடையாது. ஆசாமிகள் தான் போக வர, சாமி வர. அப்ப சாமி எந்த பக்கம் வர? மீனாட்சி சந்நிதி நேர கோபுரம், சின்ன கோபுரம். அது வழியாத்தான் சாமி வருவார், அது வழியாத்தான் உள்ள போவார். இன்னைக்கு 4 ராஜகோபுரத்தின் வழியா சொக்கலிங்க பெருமான் திருவீதி உலா வரமாட்டார். திருவீதி உலா முடிஞ்சு திரும்ப அதுக்குள்ள போகவும் மாட்டார். எந்த வழி? மீனாட்சி சந்நிதி. என்ன அர்த்தம்? நம்ம சைவ சித்தாந்தமே அங்கதான் இருக்கு. சைவ சித்தாந்தத்தை ஒரு வரியில் சொன்னவர் மாணிக்க வாசகர். சைவ சித்தாந்தத்தில் என்ன முக்கியம்? அவன் அருளாலே அவன் தாழ்மனை. நீ கடவுளை கும்பிடணும்னா கூட அருள் வேண்டும். அருள்ங்கிறது யாரு? அம்மா மீனாட்சி அருள். சொக்கலிங்க பெருமான் ஆண்டவன். மீனாட்சியை கும்பிட்டாத்தான் ஆண்டவன்கிட்ட போகக்கூடிய ஆற்றலும் திறமையும் பக்தியும் உனக்கு கிடைக்கும். அதனால எங்க மதுரை கோயில்ல முதல்ல யார கும்பிடுவோம்? மீனாட்சி கிட்ட முத கும்பிடு. பூஜை எல்லாம் யாருக்கு? மீனாட்சிக்கு. சொக்கலிங்க பெருமான் கேட்பாரு ஐயரை, ஏன்யா அங்க பூஜை ஆயிடுச்சா? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அப்ப நமக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். முதல் பூஜை யாருக்கு? அது என்னமா? ஒருத்தரை கேட்டேன். அவர் சொன்னாரு, சொக்கலிங்க பெருமான் மதுரைக்கு வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். மீனாட்சி மதுரையில ராணியா இருந்தா, ராஜாத்தி, மகாராணி.
இவர் கல்யாணம் பண்ண உடனே தன்னையும் கொடுத்தா, தன் ராஜ்யத்தையும் கொடுத்தா. இந்த சொக்கலிங்க பெருமான் மாமனார் வீட்டோட உட்கார்ந்துட்டாரு. எங்க உட்கார்ந்தாரு? மாமனார் வீட்டுல. மொத்தமா உட்கார்ந்து இருக்கிற மாப்பிள்ளைக்கு மரியாதை 2ஆம் பட்சம் தான். பொண்ணுக்கு தானமா முதல் மரியாதை. மீனாட்சிக்கு முதல் மரியாதை, சொக்கலிங்க பெருமானுக்கு 2வது மரியாதை. இப்படின்னு ஒருத்தர் தவறு. வேடிக்கை வேடிக்கை சிரிக்கிறதுக்காக. என்ன கருத்து? நீ யாராயிருந்தாலும் அம்மையினுடைய அருளின் மூலம்தான் ஆண்டவன் கிட்டே வர முடியும். புரியுதா? புரியலையா? நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு சின்ன பையன் எக்ஸ்கர்ஷன் போறதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அம்மாவை கேட்பானா அப்பாவை கேட்பானா? அப்பாவை கேட்டா பெல்ட் பிரிச்சு போயிடும். யார கேட்பான்? அவர் சொல்லுவா, அம்மாப்பா ஒரு வேலையை விட்டு வர்ற போது கேட்காதடா உருன்னு வருவாரு. ஆபீஸ் தொல்லையெல்லாம் இருக்குமில்ல அவருக்கு. அங்க எவனெல்லாம் திட்டினானோ அதையெல்லாம் நம்ம தலையில போடுறதுக்கு ரெடியா வருவாரு. அப்ப ஒண்ணும் கேட்காத, சாப்பிடுவாரு. சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் தனியும் நான் பார்க்கிறேன். எப்ப சொன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டுவாரோ அப்ப சொல்லி நான் உனக்கு 5000 வாங்கித்தாரண்டா. நம்ம வாங்கி கொடுப்பாளா மாட்டாளா? எப்ப சொல்லணும்? திருநெல்வேலி போயிருந்தீங்களா? அம்பாளுக்கு என்ன பேரு? காந்திமதி. ஒரு புலவர் காந்திமதி கிட்ட போற, அம்மா காந்திமதி தாயே, என்னப்பா நீ உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த சிவபெருமான் ராத்திரி நீல விதானத்து நித்திடப்பும் வந்தற்கு உங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு முத்தம் கொடுன்னு கெஞ்சி வரல? அந்த நேரம் பார்த்து நம்ம குறைகளை எல்லாம் ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துருவாரு. ஆய்முத்து பந்தரின் மெல்லனை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில், கெஞ்சு வர கொஞ்சு வர தெரியல. ஆய்முத்து பந்தரின் மெல்லனை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய்முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. சொன்னாமா வாயில இருக்கிற முத்து கொட்டியா போயிடும். என்ன தமிழ் பாட்டு பாருங்க, புரியுதா? அம்மா சொன்னா அப்பா கேட்பார். யாரு அம்மா? அருள். யாரு அப்பா? ஆண்டவன். அருள் மூலம்தான் ஆண்டவனை அடைய வேண்டும். அதனாலதான் மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோயில்ல சாமி எந்த வழியா வருவார்? மீனாட்சி சந்நிதி வழியா கோபுரம். நீ ஆண்டவனை அடைய வேண்டுமானால் ஆண்டவனுடைய அருளாகிற அன்னையின் மூலம்தான் அடைய வேண்டும். அருளுக்குத்தான் அம்மான்னு பேரு. அருளது சக்தியாகும் அறம் தனக்கு. சிவஞான சித்தியார் அருளது சக்தியாகும் அறம் தனக்கு. நீ ஆண்டவனிடம் போக வேண்டுமானால் அருள் இல்லாமல் போக முடியாது. ஆண்டவன் உன்னிடம் வர வேண்டுமானால் அருளின் மூலம் தான் வருவான். புரியுதா? மதுரை போய் மதுரையிலே நம்ம மாணிக்க வாசகர் அவதாரம் பண்றார். மதுரையில இருந்து 21 கிலோமீட்டர் திருவாதூர்னு பேர். திருவாதூரிலே அமாத்திய பிராமணர். அது யாரு? அமாத்திய பிராமணர். எல்லா வேலையும் பார்ப்பாங்க, சந்நிதிக்குள்ள போக மாட்டாங்க. கோயிலுக்குள்ள சாமியை தொடக்கூடாது, மற்ற வேலையெல்லாம் பார்க்க. அவங்களுக்கு என்ன பேரு? அமாத்திய பிராமணர். அந்த வம்சத்திலே பிறக்கிறார். பேர் என்ன தெரியாது. திருவாதூரர்னு வச்சிருக்காங்க. சரி, 24 வயசு இருக்கும். நல்லா படிச்சுட்டார். தமிழ் தெரியும், வடமொழி தெரியும். ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் அறிவு. ராஜா பார்த்தான், ஆகா அறிவுள்ளவர் அமைச்சராக்க. அந்த காலத்தில எல்லாம் அறிவுள்ளவரைத்தான் அமைச்சராக்குவாங்க.
நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்க 24 வயசு மந்திரி தென்னவன் பரமராயன் மந்திரி. ஒரு நாள் அந்த சேவகர்கள் வந்தார்கள். சேனாதிபதி வந்தார். பாண்டிய ராஜாவை பார்த்தார். மகாராஜா 4 விதமான சேனைகள், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. மற்றதெல்லாம் இருக்கு, குதிரை எல்லாம் செத்து போச்சு. புது குதிரை வாங்கணும், பெரிய குதிரையா இருக்கணும். சரி, வாத ஊர்ற கூப்பிட்டான் ராஜா. இந்த 12,000 தங்க காசு. எவ்வளவு? 12,000 பவுன். இன்னைக்கு ஒரு பவுன் என்ன விலை? 60,000 தாண்டிடுச்சு. இன்னைக்கு ஒரு பவுன் 12,000 தங்க காசு மூட்டை கொடுத்து, ஒரு 30-40 ஆட்களையும் கொடுத்து, திருவாத ஊரரே நீங்கள் போய் குதிரையை வாங்கி கொண்டு வாருங்கள். குதிரை எங்க கிடைக்கும்? அரேபியாவிலிருந்து கொண்டாந்து விற்பான். எங்க விற்பான்? அறந்தாங்கிக்கு பக்கத்துல ஏம்பல்னு ஒரு இடம், மீமிசன்னு ஒரு இடம், எல்லாம் கிடக்குள்ள. அங்க குதிரை விற்பான். கொண்டார் கடற்கரை, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம். திருவாத ஊரர் ஒரு 20-30 ஆட்களோட 12,000 தங்க காசுகளோட புறப்பட்டார். நேர எங்க வரணும்? அறந்தாங்கி தாண்டி வரணும். அறந்தாங்கி தாண்டினாரா, ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து வந்தாரா, இதோ ஒரு சின்ன ஒரு தோட்டம். தோட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. இவரை எடுக்குது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்படியே மயங்கிட்டார். ஆகா, நல்ல வார்த்தை காதுல விழுகுது. உள்ள போயிட்டார். உள்ள போனா ஒரு குருந்த மரம். குரு இருந்த மரம் தான் குருந்த மரம். குரு இருந்த மரம் சுருக்கமா சொன்னா குருந்த மரம். குருந்த மரத்தடியிலே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார். நல்ல சக்கச்சி வந்த திருநேனி, ஒரு பெரிய பூணூல், கம்பீரம், உடம்பெல்லாம் திருநீர், மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன். கூட ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கை இப்படி இருக்கு. இந்த கையில ஒரு ஏடு இருக்கு. யாரு? இந்த கையில ஏடு, இங்க செல்வத்திரை. அப்படியே வந்தாரா, பார்த்தாரா, நல்லா இருக்கு. விழுந்தார், கும்பிட்டார். கும்பிட்ட உடனே அந்த பெரியவர் தன் திருவடியை தூக்கி இவர் தலையில வச்சார். சந்தோஷம் தாக்கல. ஆஹா, நல்லா இருக்கு. ஆமா, இந்த கையில ஒரு ஏடு வச்சிருக்கீங்களே, அது என்ன ஏடு? யாரு கேட்கிறாங்க? மந்திரி. குருநாதர் சொல்கிறார், இது சிவஞான போதம். மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் அல்ல. ஞாபகம். அந்த காலத்திலே ஒரு ஏடு, அதுக்கு என்ன பேரு? சிவ. சிவங்கிற வார்த்தை குருநாதன் வாயிலிருந்து உபதேசம் மாதிரி வந்துருச்சு. சிவஞான போதம். ஓ, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? கேள்விக்கு மேல கேள்வி. புரியாத பொழுது கேள்வி வரும், அடங்கிட்ட கேள்வி வராது. புரியுதா? சாப்பிட போனவங்கள பந்தியில பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோறு வச்சு சாம்பார் ஊத்திட்டா பேசுவானா? சண்டை ஆரம்பிச்சிருவான், கைக்கு வாய்க்கணும். அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா பேச்சு அடங்கி. அனுபவம் வராத வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். கேள்வி எல்லாம் வரும். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? சிவம் என்பது ஈடிணை இல்லாதமை பொருள், தனக்குவமை இல்லாதான். ஞானம் என்பது அதை அறிவது, போதம் என்பது அறிந்ததை தெளிவது. புரியுதா? சிவம் என்பது ஈடு இணையில்லாதமை பொருள், ஞானம் என்பது சிவத்தை அறிவது, போதம் என்பது அறிந்ததை தெளிவது. என்ன சார் அறிகிறதுக்கும் தெளிகிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
தீக்குச்சி சுடுமுன்னு தெரியுமில்ல, நான் வைக்கிறேன். 5 மூக்கு ஏற்ற போறேன். அந்த மூக்கு ஏற்றிட்டேன். 2வது மூக்கு ஏற்றிட்டேன். விளக்கு 3வது கொஞ்சம் மக்கள் பண்ணிடுச்சு. அப்படியே கையினால நிரடி விட்டு ஏற்றிட்டேன். தீக்குச்சி எரிஞ்சுக்கிட்டே வருது. கையில் சுற்றுமுன்னு அறிவு இருக்கு, தெளிவில்லை. 4வதுக்கு கொண்டு விட்டு போறேன். கொஞ்சம் தான். 5வதுக்கு கொண்டு விட்டு போறேன். சுற்றிச்சு தூக்கி போட்டேன். எனக்கு அறிவு இருக்கு, தெளிவில்லை. இந்த ஒரு தீக்குச்சியில 5 மூக்கையும் ஏற்றிடணும். தப்புன்னு தெரியும், ஆனா தடுக்க முடியல. இந்த ஆளுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறோம். 500 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டாரு, ஓட்டு போட்டுருவோம். அறிவு இருக்கு, தெளிவில்லை. சிவஞான போதம். சிவம் என்பது ஈடு இணையில்லாத மெய்ப்பொருள். ஞானம் என்பது அதை அறிவது. போதம் என்பது அறிந்ததை தெளிவது. ஆகா, சந்தோஷம். காந்த திரும்ப விழுந்தாரா? அவரு காதல உபதேசம் பண்ணினார். குருந்த மரத்தின் கீழ் இருந்த அந்த முனிவர் என்ன உபதேசம் பண்ணினார்? 5 எழுத்து. 5 எழுத்து என்ன சொல்லுங்க? சிவாயவா இல்லை, சிவாய நமன்னு உபதேசம் பண்ணார். மாணிக்க வாசகருக்கு கடவுள் பண்ணின உபதேசம் நம சிவாயவா, சிவாய நமவா? எங்க சார் சொல்லி இருக்கு? 555வது திருவாசகம் 555. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்று சொன்னேன் என்ற குருநாதன் கொடுக்க நான் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. சிவாய நம. ஆகா, சந்தோஷம் தாங்கல. பாடினார், ஆடினார், நல்ல பாட்டு. சிவபெருமான் பார்த்தார், அப்பனே நீ பாடின பாட்டு மாணிக்கமா இருக்கு, உன் பேர் மாணிக்க வாசகன். பேர் வச்சது யாரு? சிவபெருமான். அருணகிரின்னு அவருக்கு பேர் வச்சது யாரு? முருகன். அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி. திருப்புகழ். சிவாய நம உபதேசம். உன் பெயர் மாணிக்க வாசகன். ஆகா, சந்தோஷமா இருக்கு. பாடினார், ஆடினார். இந்த மந்திரி பதவி வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த ஆள் நல்லா இருக்காரு, இவர் கூடவே போயிடுவோம். 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, 11வது ஆளா நம்மளோட உட்காருவோம், இவர் கூட போகணும். ஆகா, நான் பெற்ற பேரு பெரும் பேரு. கண்ணை முடிச்சு பார்த்தாரா, அந்த ஆளை காணும், மறைஞ்சிட்டாரு. அவரையும் காணும், கூட இருந்த 10 பேரையும் காணும். எப்படி இருக்க? ஐயோ, என்னை விட்டுட்டு போயிட்டியே. அவரு மேல தில்லைக்கு வா. தில்லைன்னா எந்த ஒரு சிதம்பரம். அழுக வருமா? வராது. கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. ஐயோ, புடிச்சுக்காம விட்டுட்டனே. திருவாசகம் என்பது அழுகை தமிழ். காலையில ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். அமெரிக்கா மாப்பிள்ளை. இந்த பொண்ணை 6 மாசமா அமெரிக்கா 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 அமெரிக்கான்னுக்கிட்டே கல்யாணம் பண்ணா அமெரிக்கா கூட்டிட்டு போயிடுவார்ல. நான் அமெரிக்காவுக்கு போகணும், அவர் வந்துடுவார், விசாவெல்லாம் வாங்கி கொடுத்துருவார், நான் போகணும். தாலி கட்டியாச்சு, சந்தோஷம். அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. 100 பேர் சாப்பிட வந்தவங்க உட்கார்ந்துருக்காரு. இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிச்சு, என்னை கூட்டிகிட்டு போறாரு. நான் அமெரிக்காவுக்கு போகணும், என்னென்னலாம் பார்க்கணும், நியூ ஜெர்சிக்கு போகணும், நியூயார்க்குக்கு போகணும், வாஷிங்டனுக்கு போகணும், செயின்ட் லூயிஸுக்கு போகணும், நயகராவுக்கு போகணும், சிகாகோவுக்கு போகணும். எந்தெந்த ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அமெரிக்காவில் எல்லாம் சொல்லி நான் அவர் கூட போகணும். சந்தோஷம். சொல்லிட்டு கண்ணை முடிச்சாடா, மாப்பிள்ளைய காண
சாப்பிட வந்தவங்களையும் காணா. என்னன்னு கேட்டா அவர் எல்லாரையும் ஊட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஐயோ, தாடி வெட்டினது எனக்கு, கூட்டிக்கிட்டு போறது அவங்களையா? அவ அடுவாளா மாட்டாளா? ஐயோ, இந்த ஆடு கையை பிடிக்காம விட்டுட்டனே. அந்த அழுகை கணவனை இழந்த மனைவி, கணவனை பிரிந்த மனைவி அழுத அழுகை மாதிரி. சிவபெருமானை பிரிந்த மாணிக்க வாசகர் என்ற காதலி அழுத அழுகை தமிழ்தான். 658 திருவாசகம் தமிழ்ல. எத்தனை தமிழ்? பேசினா இயல் தமிழ், பாடுனா இசை தமிழ், நடிச்சா நாடகத் தமிழ், திருமுறை சைவத் தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத் தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். அழுதால் உன்னை பெறலாமே. கடவுள்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுங்கள், கடவுள் மடியில வந்து உட்காருவார். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே. கண்ணீர் விட்டு அழுத அழுகை தமிழுக்கு பெயர்தான் திருவாசகம். எல்லாம் மறந்து போச்சுப்பார். என்ன நினைப்பு இருக்கு? அவர் மட்டும்தான் நினைப்பு இருக்கார். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டினையோ இந்தோர் இடையோடு எனக்குண்டோ எண்டோள் முக்கன் எம்மானை நன்றே செய்வாய். நீ நல்லதான் செய்வாய், விடையா செய்வாய், தப்பா பண்ணுவே. அப்படி அர்த்தம். நன்றே செய்வாய், விடை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அப்படியே எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், எல்லாம் வேண்டாம். யாரு வேணும்? அந்த மிஸ்டர் நடராஜா தான் வேணும். ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம். கூட வந்தவன் கேட்டான், 12,000 பொற்காசை என்ன பண்றோம்? எக்கேடு கேட்டு போட்டு போ. 12,000 தங்க காசுங்க சும்மாவா? நடராஜா அங்கிருந்து சொல்றார், கோயில் கட்டு. சரி கட்டு, எனக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அவர்தான். அவருதான் கர்த்தா, நான் கருவி. கருவின்னா தெரியுமா? நான் துப்பாக்கி, அவர்தான் சுடுறவர். தப்பா சுட்டு விட்டா துப்பாக்கிக்கு தண்டனையா, சுட்டவனுக்கு தண்டனையா? புரியுதா? புரியலையா? நானா பேசுறேன், அவர் தான் பேசுறேன். அவர் கொடுத்தாருன்னா இந்த பேச்சு வரும், அவர் நிறுத்தி விட்டாருன்னா பேபேன்ட்டு நான் உட்கார்ந்துருந்தேன். புரியுதா? மரியாதை யாருக்கு? நான் போஸ்ட்மேன். அவர் கொடுத்த மணி ஆர்டரை வாங்கி உங்க கையில கொடுக்கிறேன். நீங்க போஸ்ட்மேனுக்கு மாலையை போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க. இது தனியாயம் இல்லையா? யாருக்கு போடணும் மாலை? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. ராமலிங்க சாமி எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேருடன் தேடிய ஒருவன் திருஞான சம்பந்தன். அவன் கொடுத்தாத்தான் பேச்சு வரும், இல்லைன்னா வராது. மாணிக்க வாசகர் அப்படியே கண்ணீர் விட்டார். கோயில் கட்டிட்டார். அருமையான கோயில். வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் வழிபட வேண்டிய திருத்தலங்களில் முதலாவது திருத்தலம் திருப்பெருந்துறை. அறந்தாங்கிக்கு பக்கம் ஆவுடையார் கோயில். ஆவுடை மட்டும்தான், சிவலிங்கம் கிடையாது. சிவலிங்கத்துக்கு பதிலா ஒரு மூடிய கவிழ்த்து வச்சு அதுக்கு அபிஷேகம். நந்தி உண்டா? கிடையாது. கொடிமரம் உண்டா? கிடையாது. அம்பாளுக்கு வடிவம் உண்டா? கிடையாது. 2 கால் தான் தெரியும். என்னங்க ஆச்சரியமா இருக்கு. வெளியில கோபுர வாசல்ல நின்று பார்த்தா கொடிமரம் மறைக்குமா? கொடிமரம் கிடையாது. நந்தி மறைக்குமா? நந்தி கிடையாது. என்ன தெரியும்? நேர ஆத்மநாதன் தான் தெரிவார். எதுவும் இல்லைன்னா ஆன்மாவுக்குள்ளே தெரியக்கூடிய நாதன் ஆத்மநாதன் தான் தெரிவார். கோயிலை கட்டிட்டாரு. அற்புதமான கோயிலுங்க. ராஜா இதுவரைக்கும் சும்மா வந்தேன், எங்க வருவாருன்னு இருந்தேன். வந்தேன், ஆட்களை விட்டேன்.
ஒருத்தர் அங்கேருந்து வந்துட்டார். குதிரை என்னாச்சு? குதிரையா? ஆமாங்க, கடவுளோட ஐக்கியமாயிட்டா இது பூரா மறந்து போயிடும், மனசு செத்து போயிடும். மனசு சாகுமா? ஒரு காடும் சாகாது. உள்ள பேசிக்கிட்டே இருக்குமில்ல, இந்த ஆளு எப்ப முடிக்க போறாரோ தெரியலையே, மணி 7:30 ஆகி போச்சு, உள்ள பேசிக்கிட்டு இருக்குமில்ல. மனசு சாகணும். மனசு செத்தாத்தான் நிம்மதி. சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கண்டாருக்கு வாயே பராபரமே தாய் மனசால். ஆமா, மனசு இறக்குமா? எனக்கு ஒரு தரம் இறந்தது, திரும்பவும் பிறந்தது. மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போனேன், 3 தரம் போயிருக்கேன். முதல் முறை போறேன், நேரம் இல்லை, வேகமா சொல்றேன். பரிக்கிரமா வரணும். பரிக்கிரமான கைலாசத்தை சுத்தி நடந்து வந்தோம். 54 கிலோமீட்டர். முதல் நாள் 18 கிலோமீட்டர் போயிட்டோம். போனா காடு ஓஞ்சு போச்சு, பனி கொட்டிக்கிட்டே இருக்கு, இடியாப்பம் மாதிரி. எல்லாத்தையும் மூடிட்டோம், மூக்கு மட்டும் திறந்திருக்கும். வெளியில வந்து பார்த்தா மூக்கு கருத்து போயிடும். பனி. ஷெர்பான்னு கூட வர்றவன் சொல்றான், சார் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்யா நின்னா என்ன? நிக்கப்படாது, கான் வலிக்குது, நிக்காதே. நின்னா என்ன ஆகும்? உட்கார தோணும். உட்கார்ந்தா என்ன ஆகும்? படுக்க தோணும். படுத்தா என்ன ஆகும்? உன் கதை முடிச்சு போயிடும். ஐயோ படுப்பமா நட. ஆமாங்க, உடம்புல கீட்டு உண்டாகும் நடந்தா, இல்லைன்னா அந்த குளிர்ச்சி நம்மளை தீர்த்து விடும். உட்கார்ந்து இருக்க போது கூட குளிர் அடிக்காது. கீழே படுத்து பாருங்க, தூங்குற போது குளிர் இழுக்கும். நாங்க நடந்தோம், விட்டுறப்படாது, செத்து போயிடப்படாதே. இந்த காப்பாத்தனமே இத்தனை வருஷம் இல்ல, இதுக்கு சோறு போட்டிருக்கு. இத்தனை வருஷமா எத்தனை 5000 இட்லி சாப்பிட்டிருக்கோம். எத்தனை குடம் காப்பி குடிச்சு, குடமா அப்போ குடிச்ச காப்பி, ஊத்தின சாம்பாரு, ரசம், மோர் குழம்பு, மோரு, இவ்வளதையும் எண்ணி பார்த்தா பசிபிக் மகாசமுத்திரம் சின்னமாண்ட போயிது. விட்டுறப்படாதே நடந்தான். முதல் நாள் ராத்திரி ஒரு இடத்துல போய் தங்கிட்டேன். வழியில 6 தண்ணி ஓடுது. பாலம் என்ன தெரியுமா? 2 மரம், மரத்தை போட்டிருக்கேன். அதுலதான் ஏறி போகணும். விழுந்தா பேப்பர்ல போட்டுருவேன், கைலாச பதவி அடைந்து. ஷெர்பா கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போவேன். அந்த தைரியத்துல நம்ம நடப்போம். நம்மளையா விட்டா விழுந்துருவோம். ஷெர்பா கையை பிடிச்சிட்டாங்க. வா. நேபாளத்துக்காரங்க பலசாலிகள். நேபாளத்து பெண்கள், ஒரு பொண்ணு 2 ஆம்பளைய தோல் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஓடுவான். அவளது பலம். அந்த பாவம் வாழ்க்கை அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. போயிட்டான். ராத்திரி படுக்கிறோம். படுக்கிறதுன்னா எப்படி தெரியுமில்ல, மட்டு ஹவுஸ், மண் வீடு, இப்படி படுத்திருக்கான். கும்பிட்டு வேணும் டியூப்லைட்டை போட்டிருக்காங்க. நாங்க 4 பேர், நான் தான் 4வது. வெடி வாசல் அந்த பக்கம், கதவுன்னு ஒண்ணு பேருக்கு, தள்ளுனா விழுந்துடும், திறக்காது. எல்லாம் உள்ள படுத்துட்டான். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஐயா தண்ணி நிறைய குடிங்க, அப்பத்தான் உடம்பு நல்லா இருக்கும். அவர் சொன்னதை வேத வாக்கானா, தண்ணியை சுட வச்சு பாட்டுலா குடிச்சு. ராத்திரி 12 மணி, குளிர். குடிச்ச தண்ணி வெளியில வரணும்ல, நெருக்குது. என்னடா கும்பிட்ட கிடக்க, இப்ப எப்படி போறது? தேடி டார்ச் எடுத்து டார்ச் அடிச்சு காலுக்கு ஷூவை மாட்டி, அம்மா வெளியில போகணும், ஷூவை அதுக்குள்ள இங்க தாங்கல, ஷூவை மாட்டி வந்து இந்த 3 பேர் படுத்திருக்கானா, 3 பேருக்கும் திருவடி தீட்சை கொடுத்து, இத நம்மளால ஆனது, திருவடி தீட்சை கொடுத்து வெளியில ஓடி வந்து, பாதி உள்ள பாதி வெளியில, அப்பாடா சாமி, வெளியில வந்து சிறுநீர் கழிக்கிறனா, எதிர்த்தாப்புல
கைலாசம் தங்கமயமா தெரியுது. நான் அடுக்கா இருக்கேன், அது சுத்தமா தெரியுது ஐயா. புரியுதாமா? நம்ம அடுக்கத்தனையா இருக்காங்க. அடுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன், அது உன் ஆண் பட பாட ஒன்றானார். புடிக்கை வாரியும் பார்கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். வடிக்கு வீடினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். சுந்தரமூர்த்தி சுவாமி அடுத்தார். நான் அடுக்கா இருக்கேம்மா, அது சுத்தமா ஜோதி பிரகாசம். ஆகா, இந்த 3 பேரையும் எழுப்பினேன். யோ, கைலாசம் தெரியலையா? எப்படி இருக்கு? எந்திரிச்சு சிவன் வந்து பார்த்தா பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனி தெரியுதம்மா. ஆகா, சந்தோஷம். திரும்ப வந்து படுத்தா தூக்கமா வரும். எட்டி பார்க்கறது அந்த தெரியுது. படுப்போம். இப்ப தெரியுமா? போய் பார்ப்போமா? அவ்வளவுதான், தூக்கம் போச்சு. கணவன் மேல காதல் உள்ள பொண்ணு தூங்க மாட்டான். புரியுதா? விண்ணுறங்கும் மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றுள்ளதெல்லாம் உறங்கும் கண் உறங்கேன் எம் இறைவன் காதலால் பையிடியே. தாய்மான சுவாமி அச்சு மரணா காடையில எழுந்திருக்கிறான். ஒரு பெரிய பாறை. ஒருத்தன் சொல்றான், இந்த பாறையில நின்னுதான் ராவணேஸ்வரன் கைலாசத்தை தூக்கினானுங்கிறான். இந்த எதிர்த்தாப்புல தெரியுது கைலாசம். நடந்து போமா, போய் தொற்றுவோமா? 10 அடி நடந்தேன், மூச்சு இழுத்துருச்சு. ஏன்னு கேட்டேன், ஆக்சிஜன் குறைச்சல் 40%. இன்னும் போனா என்ன ஆகும்? முடிஞ்சு போயிடும். உலகம் அடிகிற வரைக்கும் உடம்பு அப்படியே பனிக்கட்டி இல்ல. ஐயாடா வேண்டாம்ப்பா, நம்மளால ஆகாது, நான் அங்க எல்லாம் போகல, நான் பெண்ணாகடத்துல போய் பேசணும், திரும்பி வந்துட்டேன். 2ஆம் நாள் ஏறுறோம், மலை ஏறுறோம். ஒரு மலை ஏறி இறங்கியாச்சு, காடு கிடுகிடுன்னு ஆடுது. 2வது மலை ஏறணும். ஏறுறான். ஒரு 100 படி மேல இருந்து ஷெர்பா ஓடி வர்றான். என்னன்னு கேட்டான். உங்களோட வந்தவர் மேல இறந்து போயிட்டார். இப்படி இருக்கும். பம்பாய்க்காரன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட். என்னையா சூடத்தை கொளுத்தினார்? கொடுத்தக்கூடாது. ஆக்சிஜன் குறைவான இடம் இருக்க, ஆக்சிஜனை சூட எடுத்துக்கிச்சு. ஆணார் செத்து போயிட்டார். என்ன ஒரு பார்வை பார்க்கிறேன். அடுத்த ஆடு நீங்க. நான் தாங்க அப்ப வயசான ஆளு. 2004 எனக்கு 2004 நான் பிறந்தது 43. 61 வயசு. முதல் முறை. அப்புறம் 2 முறை போயிட்டு வந்துட்டேன். இப்படி பார்க்கிறேன். முடிஞ்சா ஏறு, இல்லாட்டி இறங்கிப்போம். இறங்கி எங்கடா போறது? எங்க போறது? போ, என்ன ஆனாலும் சரி ஏறு. மூச்சை பிடிச்சு 50 படி ஏறி போனா இந்த ஆடு இறந்து கிடக்கிற. கை இப்படி கிடக்கு. என்னம்மா இது? பொண்டாட்டிக்கு போன் போட்டோம். அந்த அம்மா சொல்லுது, he attained moksha at கைலாஸ். அம்மாவை கும்பிட வேண்டாம். 45 வயசு இருக்கு. ஆமா. அப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து ஒரு 60-70 ரூபாய் அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இந்த பிரேதத்தை என்ன பண்றது? அங்கேயே கொடுத்த வேண்டியதுதான். ஒரு குதிரையில வச்சு கட்டி கீழே கொண்டு போய் இருந்த டயரெல்லாம் போட்டு எரிச்சிட்டாங்க. அநியாயம் என்ன தெரியுமா? குதிரையை சுட்டுட்டாங்க. பணமேர்ந்த குதிரை கூடாது. இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. எங்களுக்கு சப்த நாடியும் ஒழுங்கி போச்சு. நம்மனா நம்மளையும் சுற்றி வாங்கப்படு. அதுக்கு மேல ஏறுனா சக்தி பீடம். ஒரு பாறைக்கு சேலையெல்லாம் போட்டு கும்பிடுறாங்க திபேத்துக்காரங்க. அதான் அம்பாள். கீழே பார்த்தா கௌரி குண்டம். பச்சை பசேல்னு தண்ணி. அம்மா நேரம் பச்சையா சிவப்பா? பச்சை. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். பச்சை. அப்படியே பார்க்கிறோம். கீழே இறங்கி மேல வந்தாச்சு. டோல்மா பாசல போய் நிற்கிறான்.
பார்க்கற எல்லாம் மறந்து போச்சு. நான் யாரு தெரியல, எங்க வந்திருக்கேன் தெரியல, நினைப்பே இல்லை. ஆனா சந்தோஷமா இருக்கு. மனசு செத்து போச்சு. 5 நிமிஷம் செவ்வா வந்து தோல்ல அடிக்கிறேன். அடிச்ச உடனே மனசு முடிச்சிருச்சு. பனி பெய்ய போகுது, பனி பெஞ்சா உன் கதை முடிஞ்சிட, இறங்குடா கேட்டேன். இறக்கி விட்டான். 4 இடத்துல விழுந்து மெதுவா எந்திரிச்சு வந்துட்டான். மனசு என்னாச்சு? டோன்மோ பாஸ்ல நிக்கிற போது மனசு செத்து போயிருக்கு. அப்போ சந்தோஷமா இருக்கும். யாரு என்ன ஒன்றும் முடியாது. இப்ப புரியுதா? மாணிக்கவாசகரை எங்க விட்டுட்டு வந்தான்? திருப்பெருந்துறையில. ராஜா அங்கிருந்து ஆள் அனுப்பிச்சிட்டேன். குதிரை என்னாச்சு? சிவபெருமானே. ஆமா, அவர் தானே எல்லாம், அவர் தானே கர்த்தா. சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? விலமதிக்க முடியாத மாணிக்கம் கொடுத்து ராஜாட்ட இதை கொடு, ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு சொல்லு. சரி, துப்பாக்கி தானே, நமக்கு என்ன, அவர் தானே பொறுப்பு. ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும். ராஜா மாணிக்கத்தை பார்த்தான். ஐயோ, நான் கொடுத்த 12,000 பொற்காசுக்கு இந்த மாணிக்கம் ஒண்ணு போதுமே. புரியுதா ஐயா? அது மாணிக்கம். கொடுத்தது சிவபெருமான் மாணிக்கம். யாரு மூலம்? மாணிக்க வாசகர் மூலம் மாணிக்கம் முடிச்சு. இவர் புறப்பட்டு மதுரைக்கு போயிட்டார். சிவபெருமான் கட்டளைப்படி நாளானைக்கு ஆவணி மூலம் குதிரையவும் காண, ஒன்னத்தையும் காண. ராஜா விசாரிக்கிறான், குதிரையே இல்லைன்ட்டாங்க. இந்த மாணிக்க வாசகர் நம்மளை ஏமாத்தி விட்டாங்க, ஜெயில கொண்டே போற. அந்த காலத்துல எல்லாம் உடனே ஜெயில போட்டுருவாங்க. மந்திரிங்க ஜெயில கொண்டே போடலாம். எந்த ஊர் ஜெயில? மதுரையில போடலாமா? அவர் சொந்த ஊர் திருவாதூர்ல போடலாமா? சொந்த ஊர்ல போடு, அப்பதான் மானம் நல்லா போகும். புரியுதா? நம்ம ஊருக்குள்ள நம்ம அடி வாங்கினா அத்தனை பேருக்கும் தெரியும். லண்டன்ல போய் அடி வாங்கினா எவனுக்கு தெரியும்? ஒரு வயதுக்கு தெரியாது. இவன் இங்க இருந்து கை தோல்ட இப்படி காதல தூக்கி விட்டு இவன் அடி வாங்கினது அந்த ஊருக்காரனுக்கு தான் தெரியும். சொந்த ஊர்ல கொண்டவை. எந்த ஊரு? திருவாதூர். ஜெயில கொண்டே பார்த்தாச்சு. பெருமானே, அன்னைக்கு சாயந்தரம் பாதச்சிலம்பு ஒளி கேட்குது. பாதச்சிலம்பு ஒளி கேட்டால் வந்துட்டார் கடவுள்னு அர்த்தம். பெருமான் வந்து விட்டார். வாத ஊரினில் வந்தினி தருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பு. 1000 குதிரைகள் வருது, வெள்ள வெள்ளேன்னு வருது. அப்படியே பார்க்கடல்ல நுர வந்தாப்புல வெள்ள குதிரை. முதல் குதிரையிலே சிவலிங்கம் பெருமான், சொக்கலிங்கம் பெருமான் அற்புதமா உட்கார்ந்திருந்தார். எல்லா குதிரையும் வருது. ராஜா பார்த்தான், மாணிக்க வாசகரை வெளியில விடுறான். மாணிக்க வாசகர் ஓடி வந்தார். மதுரையிலே ஆவணி மூல வீதின்னு அந்த வீதிக்கு பேரு. என்ன பேரு? மதுரை கோயிலுக்குள்ள முதல் வீதி ஆடி வீதி. ஆடி மாசம் அம்பாள் உற்சவத்துல வருவான். அடுத்த வீதி சித்திர வீதி. சித்திர மாச உற்சவத்துல முந்தி வந்தாங்க. அடுத்தது ஆவணி வீதி தானைய வைக்கணும். அது என்னைய? ஆவணி மூல வீதி. ஆடி வீதி, சித்திர வீதி, ஆவணி இங்கிட்ட உள்ளது மாசி வீதி. இதுக்கு என்ன? ஆவணி மூல வீதி. ஆவணி மூலத்தன்னைக்கு அந்த வீதியிலே சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்ததுனால அந்த வீதிக்கு என்ன பேரு? ஆவணி மூல வீதி. எம்பெருமான் குதிரையில உட்கார்ந்து இருக்கிறான். மாணிக்க வாசகர் வந்தார். கண்ணீர் வருது. பெருமானே, எனக்காக நீ இவ்வளவு பாடுபடணுமா? சிவபெருமான் கண்ணிட மை போட்டிருந்தாராம். புரியுதாம்மா? கண்ணுக்கு மை போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. சிவப்பா இருக்கவங்க மை போட்டா நல்லா இருக்கும். நான் மை போட்டேன்னா போட்டதும் தெரியாது, போடாததும் தெரியாது. என்னம்மா புரியுதா? சிவபெருமான் சிவப்பா கருப்பா? ஜோதி செந்தாமரை காடனையமேனி செக்கச்சவேல் அழகா இருக்கு. கண்மை போட்டு
கம்பீரமா வர்றார் விபூதி பூசி. சார் கண்மை போட்டு வந்தாருன்னு நீங்க பார்த்தீங்களா? மாணிக்கவாசகர் பார்த்தார், பாட ஆரம்பிச்சிட்டார். வேத மொழியர் வெண்ணீர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன்மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும் கண் அஞ்சனத்தர். அஞ்சனம்னா மை, கண்ணட மை போட்டிருக்கார். என்ன தெரியுதா? மாணிக்கவாசகர் தன்னை பொண்ணா மாத்திட்டார். ஒரு பொண்ணு அம்மாட்ட போய் சொல்றா, அம்மா இந்த குதிரை மேல ஒருத்தர் வர அழகா இருக்காருமா, ரொம்ப அழகா இருக்காருமா, நித்த மணாளர், தினம் கல்யாணம் பண்ணிக்கு வர்றான் அம்மா. நித்த மணாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரலன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரலன்னே என்னும். அம்மா என் மனசை பிச்சை போட்டுட்டேம்மா. அவர் கையில ஒரு கோடு வச்சிருந்தாரம்மா, வேற போட துப்புல்ல, என் மனசை போட்டுட்டேன் அம்மா. அவர் ரொம்ப அழகா இருக்காரம்மா. என்ன அர்த்தம்? வேற மாப்பிள்ளை பார்க்காதேன்னு அர்த்தம். இது 10 பாட்டுக்கு பேரு அன்னை 10. 17ஆம் தலைப்பு. எல்லாருக்கும் ஒரு தேவ ரகசியம் சொல்றேன். உங்க வீட்டுல ஆண்களோ பெண்களோ கல்யாணம் ஆக வேண்டியவங்க கல்யாணம் ஆகாம இருந்தாலோ தடைப்பட்டாலோ 17ஆம் தலைப்பு அன்னை 10. அந்த பொண்ணும் பிள்ளையும் படிக்கணும், கல்யாணம் ஆகும். ஒரு அம்மா எங்கிட்ட வந்தது, அது அமெரிக்காவில் இருக்காங்க. நான் படிக்கட்டுமா? அம்மா உங்களுக்கு கல்யாணம். நான் எங்க காய்ச்ச வந்தா மருந்து யாரு சாப்பிடணும்? காய்ச்சக்காரன் தானே சாப்பிடணும். அம்மா அப்பா அம்மா சாப்பிடுறது. சரி, சிவபெருமான் கம்பீரமா வந்துட்டார். காலில் போய் விழுந்தார். அப்படியே கண்ணீர் வருது. பெருமான் குதிரையில வந்து நிற்கிறார். சிவ ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய சிவபெருமானி முதல்ல குதிரையில ஏற்றி கொண்ட அந்த ஊர் எங்க மதுரை. பெருமானிக்கு என்ன வாகனம்? தோருடைய செவியன் விடையேறி ரிஷப வாகனம் தான். குதிரையில வந்து காட்சி அளிக்கிறார். ராஜா வந்தான், பார்க்கிறான். புண்ணியம் பாருங்க, அவனுக்கு காட்சி கிடைக்குது. ஆகா வந்துட்டான். அப்பா குதிரையெல்லாம் பார்த்துட்டோ? பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நாளை பின்ன என்ன ஆனாலும் பொறுப்பு நம்மளது இல்லை. சரி, நல்லா பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தங்க காசு கொடுக்கிறேன். வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தங்க காசு வேண்டாம். கொடுத்தது போதும். நம்ம பண்ணி இருக்கிற வேலைக்கு நீ கொடுத்ததே போதும். இப்ப புது காசு வேண்டாம். ஒரு பொன்னாடை, நிஜ பொன்னாடைங்க. ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. நம்ம எல்லா கூட்டத்திலையும் முதல்ல சொல்ற பொய், இவருக்கு பொன்னாடை போட்டுக்கிறோம். என்ன பொன்னாடையா? ஏங்க பட்டாடைன்னு சொல்லுங்க, இல்ல ஆடைன்னு சொல்லுங்க. தங்கத்திலைய ஜருக போட்டிருக்கு, அது நெஜ பொன்னாடை. அந்த காலம் இல்ல தங்கம். ராஜா போட்டானா சிவபெருமான் தலையை குனிஞ்சு வாங்குவார. சேர்ந்தறியா கையானை இது கூட கிடையாது. பெரம்ப நீட்டார். அதுல ராஜாவுக்கு கோபம். அது என்ன பெரம்ப நீட்டாரு? மாணிக்கவாசகர், அது அவங்க ஊர் பழக்கம், அவங்க ஊர் பழக்கம். சரி பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். சிவபெருமான் போயிட்டார். எல்லா குதிரையும் கொண்டே அடைச்சாச்சு. மாணிக்கவாசகருக்கு கண்ணீர் வருது. எனக்காக நீ குதிரையில வந்தியா? பாண்டியனுக்கு சந்தோஷம். ராத்திரி 12 மணி ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. நரி ஊழையுது. எங்கடான்னு பார்த்தா எல்லா குதிரையும் நரியா போயிடுச்சு. இந்த சிவபெருமான் ஒரு வேலை பார்த்திருக்கார். திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல நரிக்குடின்னு ஒரு ஊர் இப்பவும் இருக்கு. நரிய பூரா புடிச்சு குதிரையாக்கி விட்டார். ராத்திரி என்னாச்சு? எல்லா குதிரையும் நரியாயிடுச்சு. இருந்த குதிரையெல்லாம் கடிச்சு, வந்தவன் போனவனை எல்லாம் கடிச்சு ஓடிடுச்சு.
ராஜாவுக்கு கோபம் வந்தது. மாணிக்க வாசகரை பிடிச்சு வைகை ஆத்து மண்ணில நிக்க விட்டு அடி. இந்த மந்திரியா போனாலே இந்த குழப்பத்தை மாலை போட்டாலும் போடுவாங்க, ஜெயில போட்டாலும் போடுவாங்க. மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி. இப்ப கொண்டு எங்க நிறுத்தி விட்டாங்க? வைகை ஆத்து மண்ணு. அப்ப என்ன புரியுது? வைகை ஆத்துல அப்பவும் மண்ணுதான் ஓடி இருக்கு. ஆமா, கடவுள் எது மாத்தினாரு? நிறைய. ஏங்க இந்த கெடுங்க, இப்போ ஒரு கழுதைய குதிரை ஆக்கலாம், உயரம் கொஞ்சம் ஒத்து வரும். நரி குதிரை, நரியை குதிரை பரியாக்கி, பரியின்னா பெரியதுன்னு அர்த்தம். பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறும் புதிதாக்குரின் திருக்குறள். சின்ன நரிய பெரிய குதிரையாக்கி விட்டாண்டா. புரியுதா? சர்க்கஸ் பத்திரிக்கைகளை அந்த காலத்துல யானையை வச்சு வேடிக்கை காட்டுவேன், காண்டாமிருகத்தை வச்சு வேடிக்கை காட்டுவேன். நீதி யானை ஆன்னு வாய திறக்கும், ஒரு பொண்ணு வாய்க்குள்ள தலைய விடும், நம்ம அரண்டு போய் நிற்போம். நீதி யானை அப்படியே இருக்கும், அந்த பொண்ணு தலையை எடுத்துரும். நீதி யானை அப்புறம் போய் வாயப்ப பிடிக்கும். அது வேற விஷயம். புரியுதா? நரிய வச்சு எவனும் சர்க்கஸ் பண்ண முடியாது. நரி கொள்ளாது, நயவஞ்சகம். இந்த மனுஷனுடைய மனசு நரி, நயவஞ்சகம், அயோக்கியத்தனம், தந்திரம். உன் மனசுங்கிற நரிய என்கிட்ட குடுறா, நான் குதிரையா மாத்தி காட்டுறேன். அதனே நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய் அரிய முருடே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. வந்தது கோபா ராஜாவுக்கு கொண்டே வச்சு அடி அடிக்க ஆரம்பிச்சான். வெள்ளம் வந்துருச்சு, வராத வெள்ளம் வந்துருச்சு. எல்லாம் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடி போயிட்டாங்க. மாணிக்க வாசகர் கோயிலுக்குள்ள போய் கண்ணீர் விட்டு அழுகிறார். ராஜா பார்த்தான், வெள்ளம் போயிடுது, ஊருக்குள்ள வந்த ஆபத்து. எல்லாருக்கும் பிரிச்சு விட்டான். இந்த பகுதி என்ன இருக்கு, அங்கே மண்ணை கொண்டே கொட்டு, இரும்ப கொண்டே போடு, அல்லது மண் மூட்டையை அடுக்கு, எப்படியோ வெள்ளம் உள்ள வராம தடுக்கணும். ஆளாளுக்கு பங்கு பிரிச்சு விட்டாங்க. வந்தின்னு ஒரு கிழவி, குழந்தை விட்டு இல்லை. சிவபெருமானே, என் பங்கு பிரிச்சு விட்டுருக்கு, எனக்கு நாதி இல்லையே. சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டார். தலையில ஒரு கூட, ஒரு மண்வெட்டி. கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? முதல்ல கூலிய கொடுக்கணுமா, அப்புறம் தான் வேலை பார்ப்பாராம். புரியுதா? அட்வான்ஸா 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்துட்டா மிச்ச நாளைக்கு வேலை பார்ப்பாரு. கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? ஏப்பா நீ யாரு, கூலிக்காரனா? ஆமா பாட்டி, உனக்கு என்ன வேணும்? இந்த பகுதி என் பகுதி, இதை கொஞ்சம் அடைச்சு கொடுப்பியா? நல்லா அடைச்சு கொடுப்பேன். எனக்கு கூலி என்ன கொடுப்பேன்? அப்பா என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இந்த புட்டுத்தான் இருக்கு, உனக்கு புட்டு கொடுக்கிறேன். பாட்டி குடு, சந்தோஷம். பசிக்குது, முதல்ல புட்ட குடு, அப்புறம் வேலை பார்க்கிறேன். ரொம்ப பசிக்குது. கடவுளுக்கு பசிக்குமா? பசிக்காத. நைவேத்தியம் பண்ற எட்டத்தனம். நைவேத்தியம் பண்ற போது கூட மூடிய திறந்துட்டு கப்புன்னு மூடி போடுறாங்க. ஆவி கூட அவருக்கு முழுக்க போறது இல்லை. ஆவி தானே போகுது. அவருக்கு சோத்தையா சாப்பிட்டாரு. பிள்ளையார் சாப்பிட ஆரம்பிச்சா அடுத்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு கொலக்கட்டை வைப்போமா? இது விற்கிற விலையில இவருக்கு வேலை. புரியுதா? பசிக்குது. பாட்டி புட்ட கொடுத்தான். பாட்டி ஒண்ணு செய்ய, என்ன நீ வியாபாரம் பண்ற, பிட்டை எடு, உதிர்ந்து போனா எனக்கு கொடு, உதிரான அப்படியே இருந்தா வித்து விடு. சரிப்பா. பாட்டி இப்ப எடு. எடுத்தாளா? எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சு. புட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. உதிராம இருந்தா எவன் வயிற்றுலயும் போகணும், உதிர்ந்தால் சிவன் வயிற்றுக்கு போகலாம். புட்டுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. உந்து வச்சு
எடுத்து சாப்பிட்டாரா, பாட்டி நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு? அவன் அன்புமில்ல சேர்ந்து வந்துச்சு. ஐயா, ஒரு வீட்டுல அன்போட 2 இட்லி கொடுத்தா அது அமுதம். திட்டிக்கிட்டே அமுதத்தை கொடுத்தா அது நச்சு. கடங்காரம் வந்துட்டாண்டா, தின்னு தொலைக்காம போக மாட்டானே, இந்த வீட்டுல சாப்பிடக்கூடாது. முடிஞ்சது, கிளம்பினார். என்ன செய்யணும்? கரை அடைக்கணும். நடக்கிறார், கையில மண்வெட்டி கூட வேகமா போனார். ஒருத்தன் ஒழுங்க கரை போட்டிருந்தான், வெட்டி விட்டுட்டார். அவன் லவோன்னு அடிச்சுக்கிட்டு ஓடியாரு. யோ, உன் பக்கம் அந்த பக்கம் இருக்கியா, அங்க வெட்டு, இங்க இருந்து எந்த பாடு படுத்துட்டேன். எல்லாத்தையும் வரிசைக்கு வெட்டிக்கிட்டு போனான். எல்லா பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். இதுல டான்ஸ் வேற. அவர் அந்த டான்ஸ் ஆடாம இருக்க முடியுமா? அவர் டான்ஸ் ஆடலைன்னா நம்ம பேச முடியுமா? இதுல ஒரு பக்கம் தூங்கிக்கிறார், ரொம்ப டயர்டா. இவர் பார்த்த வேலைக்கு படுத்துக்கிறார். எல்லாருக்கும் கோபம். நான் பார்க்கிறேன்னு எந்திரிச்சாரா, மண்வெட்டியவும் கூடையவும் ஆத்துல விட்டுட்டார். படுத்தார். ராஜாவுக்கு செய்தி போயிட்டு ராஜா பார்த்தா, அது யாரா? கூலியை வாங்கிவிட்டு வேலை செய்யாதவன். கூலியை வாங்கிவிட்டு வேலை செய்யாதவன் எவனாக இருந்தாலும் தண்டனை. ராஜா வந்தாரா, இவரு முகத்தை அந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் ஆத்து பக்கம் முதுக காட்டி நின்னாரா, அந்த அவன் தான் காமிச்சாங்களா, பெரம்பு எடுத்தாரா, முதுகுல ஒரு அடி ஓங்கி அடிச்சாரா, அவர் மறைஞ்சிட்டாரு. கரை ஒசந்திருச்சு, எல்லாரும் முதுகுலையும் அடி விழுந்துருச்சு. ஐயோ ஐயோ, என்னடா அவர் அடிச்சா நம்ம முதுகுல அடி விடுது. மேல அசரீரி வாக்கு, இவை அனைத்தும் மாணிக்க வாசகருக்காக செய்யப்பட்டன. நிறுத்துங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு தலைப்பு இருக்குல்ல, ஒரு கேள்வி கேட்கிறேன். சிவபெருமானை அடிச்ச அடி எல்லாரும் முதுகடையும் பட்டுதான். ஏன் பட்டுது? எல்லாருக்குள்ளையும் அவர் இருக்கார். விட்டு சாப்பிட்டார், எல்லாரும் வாயிலையும் பட்டுச்சார். என்னங்க அநியாயமா இருக்கு? புட்டு சாப்பிடுற போது மட்டும் உங்களுக்கு, அடி வாங்குற போது எங்களுக்கா? என்னமா புட்டு சாப்பிடுற பொழுது எல்லாரும் வாயிலையும் புட்டு படணும் அல்ல, படலையே. நீ பெரிய எத்தாண்டா. மாணிக்க வாசகர் சொல்ற, எல்லா உயிருமாய் கடைத்து பிடைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இல்லையே. எத்தனை ஏமாத்துறவன். இன்னும் புரியல. நான் இப்ப சொல்றேன், கடவுள் நமக்குள்ள இல்லாம தனியா இருக்கிற பொழுது ஏகம், நமக்குள்ள இருக்கிற பொழுது அநேகம். ஏகனாய் இருக்கிற போது புட்டை வாங்கி சாப்பிட்டார், நம்ம வாயில படலை. அநேகனாய் இருக்கிற பொழுது அடி வாங்கினார், நம்ம உடம்புல எல்லாம் பட்டுச்சு. ஏன்யா சிவபெருமானே, புட்டு சாப்பிடுற பொழுது அநேகனாய் இருக்கப்படாதா? எங்க வாயில புட்டுப்பட்டிருக்குமே. அடி வாங்குற பொழுது ஏகனாய் இருக்கப்படாதா? அடி உன்னோட போயிருக்குமே. சிவபெருமான் என்ன சொல்றான்? அட முட்டாப்பையிலே, இன்பம் அனுபவிக்கிற போது எவனும் என்ன தேட மாட்டாங்க. புட்டு வாயில பட்டா, நேற்று சாப்பிட்ட புட்டு இனிக்குதுன்னு நினைப்பேன். அடிபட்டா சிவாம்பா. பழனிக்கு பாத யாத்திரை போவோம். எங்க தேவகோட்டையில இருந்து பழனி 180 கிலோமீட்டர், 7 நாள் நடப்போம். நான் 19 வருஷம் நடந்திருக்கிறேன். கால செருப்பு போடக்கூடாது, கண்ட இடத்துல படுக்க கூடாது. நடந்தேன், நடந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச தூரம் முடியாது, இந்த கால் வலிக்கும், கால் வலிக்கும், என்னடா பண்றது அப்படின்னு தவிப்போம். தவிப்போமா? ஆண்டவனை நினைச்சா கால் வலிக்காது. நான் நடக்கிறேன்னு நினைச்சா கால் வலிக்கும். ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு 4 பேர் எனக்கு என் பின்னாலே வர்றாங்க. பேங்க் ஆஃப் மெஜுரான்னு ஒரு பெரிய பேங்க் இருந்துச்சு. அங்க வேலை பார்க்கறவங்க 4 பேர். நான் காவடி வேற தூக்கிட்டு போறேன். நான் காவடியை தூக்கிட்டு முருகா 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 முருகா. இங்க என் பின்னால 4 காவடி. மேனேஜரை திட்டிக்கிட்டே வர்றாங்க. என்னால காதை அடைக்கவும் முடியல. அம்மா வாய்க்கு மூடி போட்டு விட்டேன்.
காதுக்கு கடவுள் மூடி போடலையே. எல்லாம் விடுகுது காதுல. என்னால போகவும் முடியல, நிக்கவும் முடியல. ஒரு இடத்துல கல்லு கொட்டி இருந்தாங்கன்னா நறுக்குன்னு கல்லு குத்திருச்சா 4 பேரும் முருகான். ஐயா, இந்நேரம் ஜாலியா வந்து இல்ல. அதுக்குத்தான் நம்ம அரசாங்கத்துல பாத யாத்திரை போற நேரத்துல கல்லை கொண்டே போட்டு வைக்கிறோம். இந்த பயலுக்கு அதை மிதிச்சாவது முருகான்னு சொல்லட்டும். புரியுதா? இன்பம் வந்தா ஆண்டவனை நினைக்க மாட்டோம். கல்யாணம் ஆச்சு, மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி, ஜாலியா காரு, இந்த பக்கம் அவளை வச்சுக்கிட்டான், இந்த பக்கம் டிரைவிங், இந்த பக்கம் தோல்ல அவ தோல்ல கையி, ஜாலியா வச்சு பாட்டு பாடிக்கிட்டே போறேன். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிடிந்து, புரியுதா? தட்டி தட்டி சிற்றுகள் செய்த உருவமடா இவள் தடகளம் என்று தரும்பி நிற்கும் பருவமடா. ஜாலியா இருக்கு. காலையில ஊரெல்லாம் சுத்தி ராத்திரி ஆச்சு, வீட்டுக்கு போகணும். காட்டு பகுதியில காரணம் வச்சு முருகா 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 முருகா. ஒரு ஆளு வந்தேன், என்ன நின்று போச்சு, என்னமோ பண்ணிட்டு கொடுத்துட்டேன். அப்பாடா, ஏன்யா இப்ப என்னமோ சொன்னீங்க? முருகா முருகா முருகன் பேர சொன்னீங்க. காலையிலிருந்து எத்தனை முறை சொன்னீங்க? அழகான கொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு முருகன் பேரையா சொல்லுவேன். புரியுதா? ஜாலியா இருக்க போது மறந்து இல்ல மாட்டிக்க, ஜாலியா இருக்க போது நினைச்சா மாட்டிக்க மாட்டேன். இவளுக்கு அழகான பொண்ணை எனக்கு யாரு கொடுத்தா? முருகா நீ கொடுத்த. அப்பதான் நல்லா இருப்போம். சரியா போச்சா? எல்லா உயிருமாய் தடைத்து பிடைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனை. நமக்குள்ளே இருக்கிற போது அடி வாங்கினா, ஏகனா இருக்கிற பொழுது விட்டு சாப்பிட்டான். ராஜா ஓடி வந்தான், மாணிக்க வாசகர் காலில் விழுந்தான். கடவுள் வந்துட்டார், நீங்க திரும்பவும் மந்திரி பதவிக்கு வரணும். போதுமடா சாமி. கடவுள் வயசு என்ன? 30 வயசு இருக்காங்க. புறப்பட்டுட்ட திருக்கடுக்குன்றத்துக்கு போற. கடவுள் பலவிதமா காட்சி கொடுத்தான். கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றில். திருப்பெருந்துறையிலே ஒருவனாய் காட்டியது ஏகன். திருக்கடுக்குன்றத்திலே கணக்கிலா திருக்கோலம் காட்டியது அநேகன். அபிராமி அந்தாதி ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள். ஒன்றாய் அரும்பியது ஏகன், உலகெங்குமாய் நின்றது அநேகன். சரிதானே? மாணிக்க வாசக சாமி எல்லாம் சுத்தி கடைசி சிதம்பரத்துக்கு வந்துட்டார். நடராஜா சன்னதியில போய் சிவபுராணம் பார்க்கிறார். 32 வயசு, ஆனி மாசம், ஆயில்ய நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? ஆயில்யம். சாயங்காலம் மாணிக்க வாசகர் உட்கார்ந்திருக்கார். சிதம்பரத்துல வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல திருப்பெருந்துறைன்னு அதுக்கும் பேரு ஒரு சின்ன கோயில், அங்கே உட்கார்ந்திருக்கார். சிவபெருமான் அங்கிருந்து பூணூலோட வந்து காட்சி கொடுக்கிறார். என்ன கேட்கிறார்? நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் கடவுள் பேர் வச்சார். நீங்க நிறைய பாடி இருக்கீங்களாமே. என்னமோ பாடி இருக்கிறேன், பாடினதை புற சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கார். வந்தவர் நின்று எழுதுறார். மாணிக்க வாசகர் சொல்ற, யாரை பார்த்து? அவர் திருவடியை பார்த்துக்கிட்டே சொல்றார். பின்ன நிக்கிறவங்காது உட்கார்ந்து இருந்தவனுக்கு தெரியுமில்ல, சொல்லிக்கிட்டே இருக்க. எத்தனை திருவாசக பாட்டு? 658 பாட்டு முடிஞ்சது. செம்மை நலம் அறியாத சிதறருடன் திரிவேனை மும்மை மனம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கருடையவாறு ஆர் பெறுவார். பெருமான் பார்த்தார், எடுத்துக்கிட்டு போனார், கீழே கையெழுத்து போட்டார். மாணிக்க வாசகர் பெருந்தகை சொல்ல அடகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. என்ன? யாரு நின்னா, யாரு உட்கார்ந்திருந்தா? எழுதின சிவபெருமான் நிக்கிறார். சொல்ற மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கார். சார் நீங்க பாத்தீங்களா? பார்க்கல, படிச்சேன்.
என்ன படிச்சீங்க? கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லானே. அடுத்தவரை நண்டிருளில் நட்டம் வயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்ல கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. நிறுத்துங்க. எங்க சொல்லிய பாட்டு? திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. அவன் திருவடி கீழே உட்கார்ந்து நான் சொன்ன பாட்டு. சொல்லிய பாட்டின் பொருள் என்ன பொருள்? நடராஜா கொண்டு போய் அங்க வச்சுட்டார். ஆயில்ய நட்சத்திரம் முடிஞ்சது. மறுநாள் காலையில ஆனி மாசம் மக நட்சத்திரம். நடராஜாவுடைய கோயிலை திறந்து பார்த்தா இவ்வளவு 7. அற்புதமா இருக்கு. ஒரு தப்பு கிடையாது. நம்ம இன்னைக்கு தான் எழுதுறோம் 1000 தப்பு வந்து சொல்லப்படாது. காரியாலயம்னு எழுத சொன்னா காரியாலயம்னு எழுதியிருக்கிறேன். ராமாயணம்னு எழுத சொன்னா ராமயானம்னு எழுதியிருக்கிறேன். ஏகாதசின்னு எழுத சொன்னேன் ஏகதாசின்னு எழுதியிருக்கேன். கண்ணதாசி அழகா சொல்லுவார். பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன் படுவாவி பய புள்ளத்தாச்சின்னு எழுதிட்டேன். பிரிண்டிங் மிஸ்டேக் ஒண்ணு கூட கிடையாது. முடிச்சுதா வச்சாரா எடுத்து பார்த்தாங்க. எல்லா தீட்சர்களும் வந்துட்டாங்க. பெருமான் எழுதி இருக்கிறார். கண்ணீர் கொட்டுது. எந்த வாசல் வழியா கூட்டிட்டு போனாங்க? சிதம்பரத்துல 4 வாசல். வடக்கு வாசல் வழியா சுந்தரர் வந்தார். தெற்கு வாசல் வழியா சம்பந்தர் வந்தார். மேற்கு வாசல் வழியா அப்பர் சுவாமி வந்தார். நடராஜா போற கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசகர் வந்தார். நடராஜா திருவீதி உலா வர்றது எந்த வாசல்? கிழக்கு வாசல். கிழக்கு சந்திதி, கிழக்குல தேரு. நடராஜா வந்தா தேர்ல தான் வருவார். வாகனம் எல்லாம் கிடையாது. நம்ம கார்ல போற மாதிரி அவர் தேர்ல தான் வருவார். தியாகராஜாவும் தேர் தான், நடராஜாவும் தேர் தான். இது பொன்னம்பலம், அது பூவம்பலம். இது வானம், அது மண்ணு. எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. உள்ள பார்க்கிறார். நடராஜா சிரிக்கிறார். என்ன உன் பாட்டை எல்லாம் எழுதிட்டேன் பாத்தியா? ஆமா, ஏங்க சிவபெருமான் எழுதினாரு? ஊழிக்காலம்னு ஒண்ணு வருமா? எல்லாம் ஒடுங்கி அம்பாடு ஆண்டவனோட ஒடுங்கிடுவான். சிவபெருமான் மட்டும் தனியா நிற்பார். அவருக்கு பொழுது போகணுமா இல்லையா? பொழுது போகணுமா? பொழுதை பயன்படுத்தணுமா? திருவாசகம் கேட்டா பொழுதை பயன்படுத்தணும். 4000 மெசேஜ் பார்த்தா பொழுதை போக்கிட்டேன். நானும் போக்கியிருக்கேன். என்ன பண்றது? பொழுதை பயன்படுத்த சிவபெருமான் யோசிக்கிறார். கடைசி காலம் நம்ம மட்டும் தனியா நிற்போம். அப்போ நம்ம பொழுதை பயன்படுத்தணும்னா உயர்ந்த நூலை படிக்கணும். உலகத்தில் உயர்ந்த நூல் எது? திருவாசகம். திருவாசகத்தை எழுதி வந்திருக்கார். இந்த கைதட்டு யாருக்கு? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளைக்கு. அவர் தான் சொன்னார், கடையூடி வரும் தனிவை கடிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. ஊழிக்காலத்தை கடிப்பதற்காக அம்மா தமிழ் தாயே உன் திருவாசகத்தை ஒரு பிரதி எம்பெருமான் எழுதி வாங்கிக் கொண்டார். இந்த திருவாசக ஏடு சிதம்பரத்திலே இருந்துச்சு. தீட்சகர்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. திருவாசக ஏட்டை தூக்கி சிதம்பரத்திலே சிவகங்கை தீர்த்தத்தில போட்டுட்டாங்க. 3ஆம் நூற்றாண்டில் எழுதினது. சிதம்பரத்திலே அம்பலத்தாடி ஐயர் மடம்னு ஒரு மடம். அம்பலத்து ஆடி நடராஜா தானே. அந்த மடத்து சாமி குடிக்க வந்தாரா, ஏடு அவர் கார்டை இடிச்சிருக்கு. அவன் கொடுத்தா தானமா கிடைக்க. எடுத்து பார்க்கிறார். ஆகா, எம்பெருமான் எழுதிய ஏடு. பத்திரமா கொண்ட மடத்துல வச்சு விட்டார். தெரிஞ்ச திருப்பூர் நிலகாராய் அல்லாவுதீன் கில்ஜி மாலிகாபூர் படையெடுத்து வந்தாங்க. அம்பலத்தாடி ஐயர் மடத்தை சிதம்பரத்தில இருந்து பாண்டிச்சேரிக்கு மாற்றி விட்டாங்க. இந்த ஏட்டையும் பாண்டிச்சேரிக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ நடராஜ பெருமான் எழுதிய ஏடு பாண்டிச்சேரியில்
அம்பலத்தாடி ஐயர் மடத்து தெரு அப்படிங்கிற தெருவில் அம்பலத்தாடி ஐயர் மடத்தில் பத்திரமாக இருக்கிறது. நான் கண்டதை சொல்கிறேன், கண்டதை சொல்லவில்லை. கண்ணால் யானும் கண்டேன். சிவராத்திரி அன்னைக்கு காலையில அந்த ஏட்ட பார்க்கலாம், மற்ற நேரம் பூரா பெட்டிக்குள்ளேன். இப்ப முடிக்கிறேன். கடவுள் ஏகனா அநேகனா? ரெண்டும் தான். கடவுளுக்கு பிறப்பு எப்போ? இந்த பாருங்க, சிவபெருமான எந்த பள்ளிக்கூடத்திலையும் சேர்க்க மாட்டேன். டேட் ஆஃப் பர்த் இவர் இல்லை. டேட் ஆஃப் பர்த் என்னங்க? டிஓபி. டிஓபி இருந்தா டிஓடி உண்டு. பர்த் தெரியும், டெத்து தெரியாது. டிஓபி இருந்த வயசு உண்டு. சிவபெருமான் எப்ப பிறந்தார்? பிறவா யாக்கை பெரியோன்னு இளங்கோவடிகள் ஒரு சமணர் சொல்றார். பிறவா யாக்கை பெரியோன் சிதப்பதிகாரம். சிவபெருமான அவருக்கு ஏஜ் கிடையாது, தேதி பிறந்த தேதிகள். அம்மா அப்பா தாயும் இதி தந்தை இதி. என்னையா ஜாதி? போய்யா, நீ தாயக்கில்ல, உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாது. சிவபெருமான் பார்த்தார், போங்கடா, நீங்க என்ன சேர்க்கிறது, நான் ஒரு பள்ளிக்கூடம் வைக்கிறேன். வச்சாரா? 4 பேர் வந்து கீழே உட்கார்ந்தாங்க. 4 பேருக்கும் சொல்லாமல் சொன்னார். 4 பேருக்கும் ஞானத்தை கொடுத்தார். நிறைவு. மாணிக்க வாசகர் ஏன் 63 லிஸ்ட்ல வரலை? 63 நாயன்மார்கள்ல மாணிக்க வாசகருக்கு இடம் கிடையாது. ஏன்? மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. இதை சொல்றதுக்காக இந்நேரம் பேசுறீங்க. 2 மணி நேரம் ஆச்சு நான் ஆரம்பிச்சு. மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. அப்ப அவர் யார்? சிவபெருமான். சிவபெருமானை கொண்டு அடியார் லிஸ்ட்ல போடலாமா? முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி. விக்கிரமசிங்கபுரத்திலே இருந்த மாதவ சிவஞான முனிவர் எழுதுகிறார், ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் வேறே, சிவம் வேற இல்லை. மாணிக்க வாசகர் எங்கே இருப்பார்? 63 இருக்க மாட்டார். அப்ப எங்கே இருப்பார்? நடராஜாவுக்கு பக்கத்தில் இருப்பார். நடராஜாவுக்கு இடது பக்கம் யார் இருப்பா? சிவகாமி. வலது பக்கம் யார் இருப்பா? மாணிக்க வாசகர். யாரு? சிவகாமி சீக்வல் டு மாணிக்க வாசகர். எங்க செட்டி நாட்டில சிவலிங்கத்தை கும்பிடுறதுக்கு பதிலா திருவாசகத்தை வைத்து கும்பிடுகிறார்கள். ஒரு குடும்பத்திலே திருவாசகத்தை தங்க ஏட்டில் எழுதி பூஜை நடக்கிறது. திருவாசகம்தான் சிவபெருமான். போதும். நான் 8 மணிக்கு நிறுத்த நினைச்சேன். இந்த கூட்டத்தை பார்த்தா மனசே வரல. ஒரு பிள்ளை எந்திரிச்சு போக மாட்டேன். அட, இப்படி ஒரு கூட்டமா? நானும் யாராவது போவாங்களான்னா ஒன்னும் போகலை. கடுத்து பிடிச்சு தண்டனை கூட போக மாட்டேங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனங்கறிந்த வாழ்த்துக்கள். சிவபெருமான் கருணையினால அத்தனை பேருக்கும் எல்லா இன்பங்களும் கிடைக்கட்டும். எம்பெருமான் திருவருள் கிடைக்கட்டும். இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா அந்த புண்ணியம் பூரா சந்திரமோகன் ஐயாவை சேர்ந்தது. நம்மளை இன்னைக்கு மட்டும் ஒரு 10 போன் போட்டிருப்பாரு. ஏய்யா, நான் இவ்வளவு தூரம் வந்தவன் ஓடியா போயிடுறேன். ஐயா எங்க இருக்கீங்க? ஐயா எங்க இருக்கீங்க? ஐயா வந்துகிட்டே இருக்கேன். மனோவேகம், வாயு வேகம். இப்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு வேலையும் பார்த்தா இத்தனை சிவபெருமான், இத்தனை பராசக்தி முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி, நான் ஒன்னும் படிக்காதவன். அவர் கொடுத்தா பேசுவேன், கொடுக்கல நான் பாட்டுக்கு உட்கார்ந்து. இது போல யாரு திருவடியில சமர்ப்பணம்? பிரளயகாலேஸ்வரர் திருவடியில் சமர்ப்பணம்.
அந்த பெருமான் திருவடிகளை வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலம் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். வணக்கம். நன்றி. அன்பார்ந்த பக்த கொடிகளே, ஒரு 2 நிமிஷம், இவ்வளோ நாடி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்தீங்க. வந்திருக்கிறதோட நம்ம ஊர் சார்பாகவும் இந்த கோயில் திருப்பணி கமிட்டி சார்பாகவும் கௌரவப்படுத்துறதுக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருக்கமிட்டி சார்பாக வந்திருக்கும் பெரியவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்து நம் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து அனைத்து இதுக்கும் உறுதுணையாக இருந்த கோயிலுடைய ஈவோ நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு நிர்வாக கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள். கலசத்தை வெளியேற்றப்படும். ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் குருக்கள் அவர்கள் பெரிய கார்த்தி அவர்கள், சின்ன கார்த்தி அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள் குருக்கள் அவர்களுக்கு ஆலயத்தினுடைய திருப்பணி கமிட்டி சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கார்த்திகேயன் அவர்களுக்கு கார்த்திகேயன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து ஜானகிராமன் ஆலயத்தினுடைய சிவாச்சாரியர்களுக்கு
அஸ்வின் அவர்கள் கண்ணன் கண்ணன் குருக்கள் அவர்கள் வந்திருக்காரா? சுந்தர் குருக்கள் அவர்கள் அடுத்தது ஆலயத்தினுடைய வித்வான் ஐயப்பன் அவர்கள். அவர் நாதசுர வித்வான் மேலக்காரர் திரு வேல் அவர்கள். இல்ல அவர் மகன் இருக்காரா?